ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد التي قرنت البركة بذاته ومحياه وتعطرت الأوالم بطيب ذكره ورياه. அல்லாஹ்வினுடைய மகத்தான பேரருளால் 91வது வாரமாக சிறப்பான முறையில் இங்கே பெண்கள் பயான் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருப்பது மிக்க மகிழ்வான செய்தி. அல்லாஹ் இதை எவ்விதமான தங்கு தடையின்றி தொடர்வதற்கும் சிறப்பான ஒத்துழைப்பை அனைவரின் தரப்பிலிருந்தும் வழங்கி வந்து கொண்டிருப்போரின் இதயங்களில் ஒரு நிரப்பமான பலனையும் மன மாற்றங்களையும் மடை மாற்றங்களையும் அல்லாஹ் ஏற்படுத்தி அருள் புரிவானாக. ஆமீன். பாவியான எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான தலைப்பு அல்லாஹ்விடம் கேட்டு பழகுங்கள் என்று சொல்லப்பட்டது. அல்லாஹ்விடம் கேட்டு பழகுவது என்பது ஒரு முக்கியமான அம்சம். அது இறைநேசர்களுடைய குணம். கேட்பது என்பது வேறு, கேட்பதை பழக்கப்படுத்திக் கொள்வது என்பது வேறு. கேட்பது என்றால் எப்போதாவது நமக்கு நேரம் கிடைக்கும் போது, தேவைகள் வரும்போது அவ்வப்போது சில விஷயங்களை கேட்டுவிட்டு நாம் சென்று விடுவது. கேட்டு பழகுவது என்றால் அதை வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயத்திலையும் அமுல்படுத்த வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் ஆசைப்படுகிறான். நாம் அல்லாஹுடைய அடியார்கள், அல்லாஹ் நம்முடைய எஜமானன். கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு அடிமையாக இருப்பவர் தன் எஜமானரிடத்தில் கேட்பது என்பது ஏதோ ஆர்டர் போட்டு வாங்குற விஷயம் அல்ல. துஆவை நாம் இன்றைக்கு புழக்கத்தில் எப்படி பழகி வச்சிருக்கோம்னா, யா அல்லாஹ் எனக்கு அதை தருவாயாக, இதை தருவாயாக, கடையில் பறக்க செய்வாயாக, நோயை நீக்குவாயாக, இப்படி கேட்கறதெல்லாம் கவனிச்சு பார்த்தா ஏதோ ஜொமேட்டோலையும் ஸ்விக்கிலையும் ஆர்டர் போடுற மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இதுதான் யதார்த்தம். வந்துருச்சா, எப்போ எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்குற மாதிரி நம்ம என்னமோ சொல்லி வச்சது மாதிரியும் அல்லாட்ட ஆர்டர் போடுற எல்லையில தான் நம்ம துஆ செய்கிறோம். கொஞ்சம் கவனித்து பார்த்தா இந்த நான் சொல்கிறது தவறல்ல, இது யதார்த்தத்தில் இருக்கிற ஒரு புழக்கமாக சடங்காக துஆவை நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம். துஆ என்பது அல்லாட்ட ஏதோ ஒரு ஆர்டர் போடுறதல்ல, அது ஒரு இதை கொடுத்துரு அதை கொடுத்துருன்னு கேட்குற விஷயம் அல்ல. கேட்பது என்பது கெஞ்சுவது என்பது அதற்கு பொருள். அத்துஆ என்றால் அத்தலர்ரு என்று அதற்கு விளக்கம் சொல்வார்கள். அதாவது நம்முடைய பணிவை வெளிக்காட்டுவது. எனக்கு எதுவுமே இல்லை, நீ கொடுத்தா தான் என் வாழ்க்கை என்பதாக நம்முடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவது. அதற்கு வேறு வார்த்தைகளை ஞானவான்கள் கூறுகிறார்கள். இல்ஹாருல் உபூதியத், அதாவது தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகிற ஒரு தலம், அதுதான் துஆ. இப்படி ஒரு துஆங்கிற ஒரு விஷயம் மட்டும் இந்த உலக மனிதரின் வாழ்க்கையில இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒரு கற்பனையா துஆன்னு ஒண்ணே இல்லை அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வை சுத்தமா மறந்துடுவாங்க. இதுதான் யதார்த்தம். இப்பவே மறந்தா இருக்கும், அப்புறம் சுத்தமாவே மறந்துடுவோம்.
துஆங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறதுனால தான் அல்லாஹ் எஜமானன், நான் அவனுடைய அடிமை என்பது நிரூபணமாகி கொண்டே இருக்கிறது. அதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில மாத்தி மாத்தி தேவைகளை உண்டாக்கிக்கிட்டே இருக்கிறான். இந்த உலகத்தில் மனிதனை போல தேவை உள்ள ஒரு படைப்பு வேற யாருமே இல்லை. ஒரு செடிங்க, ஒரு செடி, அந்த செடி இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிப்பதற்கு அதுக்கு தேவையானது மூணே மூணு தான். சூரிய ஒளி, மண், கொஞ்சம் காற்று, அதுக்கு தண்ணி. இந்த 4 தான் மூலப்பொருள். இவ்வளவுதான். இது இருந்தால் அது அதனுடைய மொத்த வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. நீட்ஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கை தேவை ஒரு செடிக்கு ஒரு மரத்துக்கு என்னன்னா இந்த 4 தான். தண்ணி தேவை, சூரிய ஒளி தேவை, காற்று தேவை, அதே போல கொஞ்சம் தண்ணீர், இது மண் தேவை. இந்த 4 தான். இதை 4 தவிர வேற எதுவுமே இல்லை அதுக்கு. இது மரத்துக்கான தேவை. இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் உயிரினங்கள் எடுத்துக்கோங்க. உயிரினங்கள், அது ஆடு மாடு எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி, உண்ண உணவு தேவை, ஒதுங்கிறதுக்கு ஒரு நிழல் தேவை. இதை தவிர வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா தேவைகள்ங்கிறது அதுக்கு கிடையாது. உண்ண உணவு, பசிக்கும் போது ஏதாவது ஒரு புல் இருக்கணும். அது அதனுடைய தேவையை எல்லாம் நிவர்த்தி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறான். யாருக்கும் பட்னி போடுறதே இல்லை. என்னுடைய ஆசான் பிறந்த ஆன்மீக ஆசான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, நான் ஞாபகப்படுத்தியிருக்கேன். உலகத்தில் எந்த புலியும் இன்னைக்கு உணவு கிடைக்கல, பசியோடு இருக்கிறோன்னு சொல்லி புல்லு சாப்பிட்றதில்ல. புலி பசித்தாலும் புல்லை தின்னாதுன்னு சொல்றது மாதிரி இப்போதெல்லாம் காடு வனாந்திரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுருச்சு. எல்லாமே பஸ் ஸ்டாண்டு அந்த தொழிற்சாலையாக மாற்றிட்டதுனால இப்போல்லாம் நமக்கு நரியோ முயலோ கிடைக்கிறது இல்லை. பேசாமல் புல்லை சாப்பிட்றான்னு எந்த புலியும் நினைக்கிறது இல்லை. அதன் தேவையை அன்றன்றைக்கு அல்லாஹ் நிவர்த்தி செய்து கொண்டே இருக்கிறான். அதில் குறை வைப்பதே இல்லை. இது அல்லாஹுடைய நடைமுறை சுன்னத்து. ஆனால் உலகத்தில் ஒரு ஆடு மாடு எந்த உயிரினமாக இருந்தாலும் அதிகபட்சமாக என்ன தேவைன்னு யோசிச்சு பாருங்க. உண்ண உணவு, எங்காவது ஒதுங்குவதற்கு ஒரு நிழல், இவ்வளோ. அதோட அதனுடைய வாழ்க்கை, குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி போதும். அத்தோடு அதனுடைய வாழ்க்கை தேவை என்பது முடிந்து விட்டது. ஆனால் இப்போ மனித வாழ்க்கை கொஞ்சம் அப்படியே கற்பனையில் கொண்டு வந்து பாருங்க. இப்போ நான் செடியை சொன்னேன், உயிரினங்களை சொன்னேன். மனித வாழ்க்கையை கொஞ்சம் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துங்க. வாழ்க்கையில காலையில எந்திரிச்சிலிருந்து இரவு படுக்கிற வரைக்கும் என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி ஒரு நோட் எடுத்து எழுத ஆரம்பிச்சீங்கன்னா, ஒரு குயர் நோட்டு நிரம்பி 2வது குயர் நோட்டு எழுதணும். இது யதார்த்தம். ஒரு புரியறதுக்காக நான் சொல்றேன். காலையில சுபுகுக்காக நீங்க எழுகிறீர்கள் வைத்துக் கொள்ளுங்கள். எந்திரிச்சவன என்ன தேவை? பல்லு விளக்குறதுக்கு பிரஷ் தேவை, பேஸ்ட் தேவை. அப்புறம் அதை பல்லு விளக்குறதுக்கு தண்ணீர் தேவை. தண்ணி குளிர் காலத்தில் சுடு தண்ணிக்கு ஹீட்டர் தேவை. அதன் பிறகு அப்படியே கொஞ்சம் 1 by 1 யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் பல்லு விளக்கி முடிச்சதுக்கு பிறகு கொஞ்சம் பசிக்கும். பசிக்கிறதுக்கு ஒரு டீ தேவை, ஒரு பிஸ்கெட் தேவை. பள்ளிவாசலுக்கு புறப்படணும்னா அதுக்கு ட்ரெஸ்ஸு தேவை, வண்டி தேவை. குளிர் அடிக்கும் போது குளிருக்கு போர்த்தி கொள்வதற்கு காதுக்கு ஒரு மஃப்ளர் தேவை. இதெல்லாம் ரொம்ப குளிர் அடிச்சா சொற்று தேவை. வண்டி தூரமாக இருந்தால் போகிறதுக்கு வண்டி தேவை, வண்டிக்கு பெட்ரோல் தேவை, பெட்ரோலுக்கு பணம் தேவை. நான் சொல்றது காலையில் மட்டும். சரி, காலையில் நாஸ்டா, அதுக்கடுத்து ஒரு பசின்னு வரும் பாருங்க, ஒரு 7-8 மணிக்கு மேலே. பசிக்கு என்ன தேவை? ஒரு தோசை இட்லி சும்மா சாதாரணமாக, அதுக்கு மாவு தேவை, மாவு ஆட்டுறதுக்கு கிரைண்டர் தேவை. இப்படியே 1 by 1 நீங்கள் யோசிச்சா திணறி போயிடுவோம். சரி, இட்லி தோசை அதெல்லாம் அதையோடு அப்படி சாப்பிட முடியாது. நாம் ஒன்றும் ஆடு மாடு இல்லை. இப்போ அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு இட்லினா அதுக்கு இந்த சட்னி அந்த சட்னின்னு அதில் ஒரு 4 வகை தேவை. சரி, அதை வைத்து சாப்பிடுவதற்கு பாத்திரம் தேவை, சட்னியை தொட்டுக்கிறதுக்கு ஸ்பூனு தேவைன்னு யோசிச்சு பார்த்தா நாம் அன்றாட வாழ்க்கையில் ஒரு நேர சாப்பாட்டுக்கு 360 பொருட்களுடைய தொடர்பு தேவை என்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஒரு நேர சாப்பாட்டுக்கு நம்ம வயிற்று நிரப்புறதுக்கு 360 பொருட்களின் தொடர்பு தேவை. இதான் மனுஷ வாழ்க்கை. உலகத்தில் எந்த உயிரினத்துக்கு இந்த மாதிரி சிஸ்டமே இல்லை. ஏன் இப்படி அல்லாஹ் வச்சிருக்கிறான்? ஒரு கேள்வி வருதா இல்லையா? உலகத்தில் எந்த படைப்புக்கும் இப்படி ஒரு சிஸ்டத்தை வைக்கவே இல்லை. தேவை தேவை தேவைன்னு பார்த்தா தேவையினுடைய ஒட்டுமொத்த உருவம்னு ஒன்று சொல்றதா இருந்தா அது மனுஷன் மட்டும்தான். உலகத்தில் வேற யாருக்கு அந்த மாதிரி அமைப்பு அல்லாஹ் வைக்கவே இல்லை. வாகனம்னு எடுத்துக்கங்கம்மா. வாழ்க்கையில வாகனம்,
வாகனத்தில் எத்தனை தேவை இருக்கு பாருங்க. சைக்கிள் தேவை, டூ வீலர் தேவை, ஸ்கூட்டர் தேவை. ரொம்ப லாங்கா போகணும்னு சொன்னா கம்மியான பெட்ரோல் குடிக்கிறதுக்கு ஒரு பைக்கு தேவை. அதுக்கடுத்து பஸ்ஸு, ஆட்டோ, காரு, டாக்ஸி, அதுக்கடுத்து ஃப்ளைட்ல இருந்து எல்லாம் யோசிச்சு பார்த்தா எவ்வளோ லாங்கான வாகனம். வாகனத்தில் மனித வாழ்க்கை இவ்வளவு தேவை. ஆடை என்று எடுத்துக்கொண்டால் அதுல ஒரு பெரிய லிஸ்ட் தேவை. உணவு என்று எடுத்துக்கொண்டால் ஒரே மாதிரி உணவு சாப்பிட முடியாது. நம்ம ஒரே மாதிரி பரும்சால் ஒரு வாரம் வச்சு பாருங்க, மனித வாழ்க்கை வெறுத்து விட்டது, நான் சாவதற்கு தயார்னு மனுஷன் சொல்லிடுவான். யதார்த்தம். எங்க மண்ணு செல்வாவை 40 வருஷம் அல்லாஹ் இறக்கி வச்சான். குர்ஆன்ல சொல்றான், அன்சல்னா அலைக்குமுல் மன்ன வ செல்வா. மண்ணு செல்வான்னு குர்ஆன்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்துக்கு 40 வருஷம் கொடுத்தான் அல்லாஹ். அன்சல்னா அலைக்குமுல் மன்ன வ செல்வா. மண்ணு செல்வாங்கிற என்ன தெரியுங்களா? வெஜ், நான்வெஜ். ஒரு நேர டேஸ்ட் இன்னொரு நேரத்துக்கு இருக்காது. அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டேஸ்ட். என்னம்மா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டேஸ்ட். உலகத்தில் அந்த மாதிரி அனுபவிச்ச சமுதாயம் வேற யாருமே இல்லை. அப்படி அனுபவிச்சான் பனு இஸ்ராயேல், அனுபவிச்சாங்க. அதாவது இந்த செட்டிநாடு டேஸ்ட், இது அந்த டேஸ்ட், அது இந்த டேஸ்ட் அப்படின்லாம் நம்ம சாப்பிட்றோம் பாருங்க. இந்த ஹோட்டல் அந்த ஹோட்டல் டேஸ்ட்னு சொல்லி 40 வருஷம் ஒரு நாள் டேஸ்ட் இன்னொரு நாள் டேஸ்ட் இல்லைன்னா அப்படி எப்படி சாப்பிட்டு இருப்பாங்க? பொறுமையா அடக்க ஒடுக்கமா இருந்திருக்கணுமா இல்லையா? லன்னஸ்பிர் அலா துஆமின் வாஹித். இப்படியே நாங்க இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு சலிச்சு போச்சு. அவங்க சொன்னாங்களாம், ஃபதுஉனா ரப்பக யுக்ரிஜ்னா மின் பக்லிஹா வ கிஸ்ஸாஇஹா வ ஃபூமிஹா வ அதஸிஹா வ பஸலிஹா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. என்ன கேட்டாங்கன்னா, கீரை வேணும், பருப்பு வேணும், வெங்காயம் வேணும், பூண்டு வேணும். உடனே அல்லாஹ்வுக்கு வேகம் வந்துருச்சு. அட பாவி, உனக்கு எப்படி கொடுத்தேன்? வெஜ், நான்வெஜ், சிறப்பான வாழ்க்கை, சிறந்த உணவு நான் கொடுக்குறேன். கறியும் இறைச்சியும் காடக்கூதாரி இப்படி கொடுக்குறேன் நான். இதை விட்டு போட்டு அத்தஸ்தத்திலும் நல்லதி ஹுவ அதுனா பில்லதி ஹுவ ஹைர், சிறந்ததை விட்டு போட்டு ரொம்ப ரொம்ப லோ கிரேட்ல போய் என்கிட்ட கேட்கறியே அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ரொம்ப ரொம்ப லோ, ஆக தரம் குறைந்த மட்டமானதை போய் என்கிட்ட கேட்கறியே, உனக்கு கொஞ்சமாவது யோசனை இல்லையாங்கிற மாதிரி வார்த்தை. அதை மாற்றிக்கொள்ள விரும்புகிறீர்களா? நான் சொல்ல வருகிற விஷயம் என்னன்னா, மனித வாழ்க்கையில் தேவை என்ற பட்டியலை எடுத்துக்கொண்டால் அவ்வளவு பிரம்மாண்டமான தேவை இருக்கு. இவ்வளவு சாப்பிட்டாச்சுங்க, சாப்பிட்டது செரிக்கலைன்னா அப்புறம் மருந்து மாத்திரை தேவை, ஊசி தேவை, டாக்டர் தேவை, நர்ஸ் தேவை, அப்படி ஒரு பெரிய லிஸ்ட். நான் நினைவுபடுத்துவது, தேவைகளை ஏன் அல்லாஹ் மனித வாழ்க்கையில நிரப்பி வச்சிருக்கான் அப்படிங்கிற கேள்வி எழுப்பி அதற்கு பதில் தேட முற்பட்டால் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நம் கண் முன்னால் பதிலாக வந்து நிற்கும். தேவைகளை ஏன் அல்லாஹ் மனித வாழ்க்கையிலே சூழ வைத்திருக்கான் என்றால், ஒவ்வொரு தேவைக்கும் அல்லாஹ்ட்ட கேட்கணுங்கிறது தான் காரணம். அதுக்காகத்தான் அல்லாஹ் தேவை வச்சிருக்கு. அதனால தான் மனுஷனை தவிர உலகத்துல எந்த உயிரினத்திற்கும் எந்த படைப்பிற்கும் இவ்வளவு தேவைகள் இல்லை. மரம் செடி கொடிகளுக்கு 4 தேவைதான், உயிரினங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு 2-3 தேவைதான், வேற எந்த தேவையுமே இல்லை. ஆனா மனித வாழ்க்கையில காலை எழுந்தது முதல் இரவு படுக்கிற வரைக்கும் யோசிச்சா திகைச்சு போயிடும். அவ்வளவு தேவை அல்லாஹ் வச்சிருக்கான். இரவு படுக்கணும்னா ஒரு ஃபேனு தேவை, லைட்டு தேவை, அது மட்டும் போதுமா? கொசு கடிக்காம இருக்கிறதுக்கு மஸ்கிட்டோ காயில் தேவை. அது வரைக்கும் யோசிச்சு பார்த்தா திகைச்சிடும், அவ்வளவு விஷயம் இருக்கு. ஆக இப்போ தேவைகளை அல்லாஹ் ஒரு பக்கம் சூழ வைத்திருக்கிறார். மறுபக்கம் இந்த தேவைகள் வந்த உடனே மனிதன் என்ன நினைக்கணும் அப்படின்னா, இந்த தேவையை நிவர்த்தி செய்யறதுக்கு நம்ம கையில தான் பணம் இருக்கு, ஏடிஎம் கார்டு இருக்கு, போன் இருக்கு, ஒரு ஜிபே ஒரு ஸ்கேன் பண்ணி அப்படி யோசிக்க கூடாது. சற்றென்று ஒரு தேவை நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது என்றால் அடுத்த வினாடி அவன் சிந்தனை எங்க போகணும்னா அல்லாஹ்வின் பக்கம். யாரெல்லாம் என் வாழ்க்கையில் இந்த தேவையை நீ வச்சுட்ட, இந்த தேவையை நிவர்த்தி செய்யக்கூடிய தகுதி உனக்கு மட்டும்தான் இருக்கு, நான் உங்ககிட்ட மட்டும்தான் கேட்பேன் அப்படிங்கிறத சிறுபிராயத்தில் இருந்தே பழக்கணும். அதுதான் ஒரு ஈமானிய குணம். நாம் இதைத்தான் இன்றைக்கு இழந்து வருகிறோம். பாவியான், நான் இது பெருமைக்காக இல்லை, ஒரு நிகழ்ச்சியை படிப்பணிக்கு சொன்னா புரியுங்கிறதுக்காக. என் பையன் 5வது படித்து கொண்டிருக்கிற பையன் சைக்கிள் கேட்டுட்டே இருந்தான். இப்போ சைக்கிளை திரும்ப திரும்ப எனக்கு வாங்கி கொடுங்க பாவா அப்படின்னு கேட்டான். அப்போ திடீர்னு அல்லாஹ் மனது, எப்பா எங்கிட்ட எவ்வளவு நாளைக்கு தான் கேட்ப, நானும் ஒரு மாசமா நீ கேட்டுட்டே இருக்கிற, நானும் வாங்கி தராம இருக்கேன், பேசாம ஒன்று செய்ய, நான் சொல்றது எப்படி செய்வேன், சொல்லுங்க பாவா நீ என்ன செய்யணும், நீ எங்கிட்ட கேட்கறத இனிமேல்
ஒவ்வொரு நாளும் தொழுதுட்டு அல்லாட்ட கேளு, அவன் ஏதாவது வாசலை திறப்பான், அவன்கிட்ட கேட்கறத நீ பழக்கிக்க அப்படின்னு. என்ன நினைச்சாலும் தெரியல, அவன் கேட்கறான், என் மனசுலயும் என்ன வந்துருச்சு, எப்படியாவது கொடுத்துடணும். வாங்குறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் அல்லாவே ஜோடிச்சுட்டான். நான் வாங்கணும்னு நினைக்கல, சூழ்நிலையும் அது மாதிரி சாதகமாயிடுச்சு. அப்போ அந்த சின்னஞ்சிறுவனுடைய துஆவினுடைய வாசகத்திற்கு அல்லாஹ் மதிப்பளித்திருக்கிறான் என்பது பொருள் அல்லவா? இது சின்ன பையனுக்காக நாம சொன்னதுன்னு இல்லை, இது வாழ்க்கையில் அன்றாடம் நம் பிள்ளைகளுக்கும் அப்படித்தான் பழக்கணும். பென்சில் வேணும், பேக் வேணும், ஷூ வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்ட உடனே போய் அங்கே போய் வாங்கி அப்படி நம்ம நினைப்பு. முதல்ல நீ அல்லாட்ட கேளுன்னு சொல்றதா ஒரு தகப்பனுடைய முதன்மையான பணி. நம்ம கையில காசு இருக்குப்பா, நம்ம கடை தான்ப்பா, நம்ம பாய் கடை அப்படி சொல்லக்கூடாது. முதல்ல நீ அல்லாட்ட கேளுப்பா. எக்ஸாமுக்கு நான் புறப்பட போறேன், முதல்ல நீ அல்லாட்ட தொழுது துஆ செஞ்சுட்டு முதல்ல அப்புறமா நீ படி, அப்புறமா எக்ஸாமுக்கு போ. அப்ப தேவைகள் வருகிற போதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும் என்பதை அது ஒரு பிராக்டிக்கல், ஒரு தியரியாக நாம் மனதில் பதிவு வைத்திருக்கிறோம். அதை பிராக்டிக்கல் லைஃப்ல கொண்டு வரணும். அது நாமும் கொண்டு வர வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட உணர்வை ஊட்டி வளர்க்க வேண்டும். குறிப்பாக இங்கே தாய்மார்கள் நிரப்பமாக இருப்பதால் அவர்களுக்காக நான் சொல்ல வருகிற செய்தி, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகள் உங்களிடம் ஏதாவது ஒன்றை கேட்டால், அது ஒரு சாதாரண ஐஸ்கிரீமா கூட இருக்கலாம், அது அவர்கள் உங்களிடத்தில் ஒரு ஹேர்பின், ஒரு சின்ன 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 பொருள்களும் கேட்டுருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு நீங்கள் உணர்வை ஊட்ட வேண்டிய செய்தி என்ன? உங்க அத்தாட்ட கேட்கணும், எங்கிட்ட கேட்கணும்னு நினைக்காத, முதல்ல நீ அல்லாட்ட கேடு. யா அல்லாஹ், எங்க அம்மாவுடைய மனசை நீ மாத்து, நான் கேட்ட உடனே அவங்க ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது, உடனே அவங்க ஏத்துக்கணும். இந்த சிந்தனையை அந்த பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்த்து பாருங்கள். கொடுக்கிறவன் அவங்கிறத நம்ம காட்டி கொடுத்துட்டா நாம் இருப்போம், இல்லாமல் போய்விடுவோம். ஆனால் கொடுக்கிற ரப்பு எப்போதும் ஹயாத்தாக இருப்பான் அல்லவா? அவனிடத்தில் கேட்டு பெற வேண்டும் என்ற உணர்ச்சி அவருடைய இதயத்தில் பதிந்துவிடும். ஒரு விஷயத்தை நான் மனம் திறந்து நினைவுபடுத்துகிறேன். என்னுடைய ஆசிரிய பெருந்தகை அவர்கள் வஃபாத் ஆயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய கபரை நூறால் நிரப்புவானாக. அநேகமாக 10 வருடங்கள் கடந்துடுச்சு. 10 வருடங்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி. எனக்கு முதல்வராக இருந்து ஒரு அற்புதமான மாமேதை, ஆன்மீக ஆசான், ஆசிரிய பிறந்தாய் வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு 4 பெண் குழந்தைகள், ஒரு பையன். அல்லாஹுடைய நாட்டம் ஒரு பெண் குழந்தையை கட்டி கொடுத்ததோடு அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. இது நடந்து முடிக்கிறது. நான் ஒரு முக்கியமான தகவலுக்காக இதை நான் பகிர்கிறேன். பெண்களுக்கு எப்படிப்பட்ட உணர்வு இருக்க வேண்டும் என்பதற்காக நான் நினைவுபடுத்துகிறேன். அல்லாஹ் இந்த வார்த்தைகளை கபூல் செய்வானாக. அப்போ ஆசிரியர் வஃபாத் ஆகிறாங்க. 3 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். 3 பெண் குழந்தைகள். பையன் இன்னும் அவர் சம்பாதிக்கக்கூடிய தரத்துக்கு அவர் வரல. இதற்கிடையிலேயே அடுத்து ஒரு அசம்பாவிதம் ஏற்படுகிறது. மருமக, முதல் மகளை மனம் முடிச்சு மருமகனும் மூத்தா போறாரு, மகனும் மூத்தா போறாங்க ஒரு விபத்துல. அடுத்து நிற்கதியாக நிற்கிறது. கணவர் இல்லை, மருமகனும் இல்லை, மகனும் இல்லை, 3 பொம்பளை பிள்ளைங்க. அப்போ என்னுடைய ஆசிரியர் நான் 7 ஆண்டு காலங்கள் அவங்க மண்டியிட்டு ஓதுகிற போதெல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க, அல்லாட்ட கேளுப்பா, அல்லாவை புரிஞ்சுக்க, அல்லாவை அறிஞ்சுக்கன்னு சொல்லி பாவியான எனக்கெல்லாம் இந்த ஆன்மீக பாதைக்கான வழிகளை திறந்து விட்டவர்கள் ஹஸரத் அவர்கள் தான். அப்படிப்பட்டவங்க எனக்கே இவங்க சொன்னாங்கன்னா மனைவிக்கு எவ்வளவு சொல்லியிருப்பாங்க. நான் நினைவுபடுத்துவது, அப்படிப்பட்ட அந்த ஆசிரிய பெருந்தகையினுடைய அந்த மனைவி, மகன், மருமக எல்லாரும் போயிட்டாங்க. கணவர் 1 வருஷத்துக்கு முன்னாடி மூத்தாயிட்டாங்க. போய் அவங்கள சந்திக்கிறாங்க. எங்க இந்த மாதிரி ஆயிடுச்சேம்மா, 3 பொம்பளை பிள்ளை இருக்கு, இன்னும் கரையேற வேண்டிய வயசுக்கு வந்த பிறகு இப்படி ஒரு சூழ்நிலை, மகனும் போயிட்டாரு, எல்லாம் போயிட்டாங்களே, என்னம்மா செய்ய போறேன்னு கேட்டாங்க. அந்த பெண்ணு நெத்தி அடிச்ச மாதிரி அத்தனை பேருக்கு முன்னால் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னது. எல்லாரும் மூத்தா போயிட்டாங்க, அல்லாஹ் என்ன மூத்தா போகல இல்லை அப்படின்னு சொன்னாங்க. என்ன வார்த்தை? மற்றவங்க எல்லாம் மூத்தா போறவங்க தான், அது தெரிஞ்ச விஷயம்தான். அல்லாஹ் மூத்தா போறவன்னு இல்லவே, அல்லாட்ட கேட்குற முறை எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க எங்க வீட்டுக்காரரு, அவன் எனக்கு எப்படியும் கொடுப்பான்னு. அதற்கு மேல் யாருமே பதில் சொல்லல. உதவி செய்வதற்காக என்னவென்று கேட்க போனவர்கள் அப்படி பேக் அடிச்சிட்டாங்க. அப்ப என்ன மாதிரியான ஆழமான நம்பிக்கையை ஊட்டி விட்டு சென்றிருப்பார்கள். நான் சொல்றது சஹாபி காலத்துல, தாபி காலத்துல சொல்ல, அது மாதிரி கதையெல்லாம் நம்ம சொன்னோம்னா அதெல்லாம் அந்த காலங்க.
இந்த காலத்து விஷயத்தை சொல்லுங்க, அதெல்லாம் இப்ப சாத்தியமானு சொல்லுவோம்ல. நான் நடந்த விஷயத்தை நான் நினைவுபடுத்துகிறேன், நடக்கிற விஷயத்தை நினைவுபடுத்துவோம். அப்போ யதார்த்த வாழ்க்கையில் இந்த உறுதி ஒரு மனிதனின் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் கொடுப்பவன் தடுப்பவன் அல்லாஹ் என்று இருக்க, அவனிடம் கேட்பதை விட்டுவிட்டு யார் யார் வாசலிலோ நாம் கேட்பது என்பது எப்படி முறையாக ஆகும்? அந்த வலுவான நம்பிக்கை இருப்பவர்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை என்று வெறுமனை பாடலாக படிப்பதற்கும் அதை ரசிப்பதற்கு மட்டுமா? அதை இதயத்தில் கொண்டு வர வேண்டிய அவசியம் நமக்கு இல்லையா? குதுபுதீன் பக்தியார் காக்கி ரஹிமஹுமுல்லா அவர்கள் அவருடைய தாயார் அந்த பிள்ளையை எப்படி வளர்க்கிறார்கள் என்பதை பற்றி வரலாற்றில் ஒரு செய்தி. காக்கினா ரொட்டின் அர்த்தம், ஃபார்சி ஒரு வார்த்தை காக்கி. நீங்கள் அடிக்கடி நாம் கேள்விப்பட்டிருக்கிற செய்தி தான். ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைக்கு அல்லாட்ட மட்டும்தான் கேட்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஆழமாக பதிய வைக்க வேண்டும் என்று விரும்புகிற அந்த தாய் ஒவ்வொரு நாளும் மதிய வேளை அவர்கள் உணவுக்கான நேரம் வருகிற போது அல்லாட்ட 2 ரக்காத் தொழுது துஆ செய்ப்பான், அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புள்ள போய் உது செஞ்சுட்டு வந்து 2 ரக்காத் தொழுது, யா அல்லாஹ் எனக்கு ரொட்டியை கொடு, யா அல்லாஹ் எனக்கு சாப்பாட்டை கொடு அப்படின்னு இவங்க அழுகும். அந்த புள்ள இந்த அம்மா இந்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த உணவுக்கான ஒரு அறையில உணவுக்கான மேஜையில கொண்டு வந்து பொருளை வைத்து விட்டு செல்வார்கள். சாப்பிட்டு தொழுது விட்டு அழுது விட்டு போய் பார்த்தால் ரொட்டி இருக்கும். அப்ப அந்த தாய் தானாக கொடுக்கறல அல்லாஹ் தான் கொடுக்கறாங்கிறத பிரிய வைக்கணுங்கிறதுக்காக இந்த அளவுக்கு அழுத்தமான சிந்தனையை அந்த பிள்ளையின் மனதிலே பதிய வைக்கிறார். காலங்கள் கடக்கிறது, இதை அல்லாஹ் கொடுக்கறாங்கிற சிந்தனை அந்த பிள்ளையின் மனதில் பதிந்து பதிந்து பிரம்மாண்டமான இறைநேசராக மாறிட்டார். குதுபுதீன் பக்தியார் காக்கி என்பவர் டெல்லி மாநகரத்தினுடைய மிகப்பெரிய ஆன்மீக பேரரசர். அன்றைக்கு ஆட்சி புரிந்த சுல்தான் ஷம்சுத்தீன் இல்துமிஸ் போன்ற பிரம்மாண்டமான இறைநேசர்கள் எல்லாம் அரசர்கள் எல்லாம் அவரின் காலடியிலே பாடம் பயின்றவர்கள். ஒரு பிரம்மாண்டமான ஆசிரியர் குதுபுதீன் பக்தியார் காக்கி. அவங்களுக்கு ஒரு சின்ன பையன், ஒரு 5 வயது கூட நிறைவாக நிரம்ப பெறாதவர் என்று வரலாறு சொல்கிறது. அந்த 5 வயது சிறுவர் அன்றைய தினத்தில் அவர்கள் முசல்லாவில் அமர்ந்து பயான் செய்கிறார்கள். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் அவர்களுடைய ஹான்கா ஆன்மீக தவச்சாலையில கூடியிருந்து அவருடைய பயானை கேட்பாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் அவர்களுடைய அந்த அரண்மனையில் மதரசாவில் ஆன்மீக மதரசாவில் வைத்து பல ஆயிரக்கணக்கான பேருக்கு உணவு சமைக்கப்படும். ஒரு தேக்ஷாவை இறக்குனா அடுத்த தேக்ஷா ஏற்றுவாங்க. அடுப்பே அணைக்க முடியாத அளவுக்கு சமைக்கப்படும். தொடர்ந்து சமைப்பார்கள். ஏழைகளுக்கெல்லாம் உணவு பரிமாறப்படும். டெல்லியினுடைய பிரம்மாண்டமான பேரரசர். நீங்கள் வரலாற்றில் குதுபுதீன் பக்தியார் காக்கின் விக்கிபீடியாவில் அடிச்சு பாருங்க. அவனுடைய வரலாறுல அவ்வளவு முக்கியமான செய்தி, அவ்வளவு அற்புதமான மாமேதை குதுபுதீன் பக்தியார் காக்கி. அல்லாஹுவை பற்றி அவர்கள் அழுத்தமாக பதிய வைத்தார்கள். அன்றைய தினம் ஒரு முரீது ஒருவர் வந்தவர் பொதுவாக அன்றைய அவங்க செய்த அந்த ஏழைகளுக்கான உணவுப் பொருள் வழங்குகிற அந்த சேவையில தானும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் போலும். அந்த மாணவர் சீடர் வந்தவர் எப்போதும் அவர்கள் அந்த ஹதியாவை அப்படி நேரடியாக பெறுவதில்லை. அவங்க வந்து முசல்லாவுக்கு அடியில வெள்ளி நாணயங்கள் திருகங்களை வைத்து விட்டு அவர் சென்று விட்டார். குதுபுதீன் பக்தியார் காக்கி பயான் செய்து கொண்டிருந்தவர்கள் இடையில சிறுநீர் தேவைக்காக வேண்டி வெளியில போனாங்க. அந்த சமயம் பார்த்து அந்த சின்னஞ்சிறுவர் அவருடைய மகன் அவர் அந்த சபைக்குள்ளே வருகிறார். அவருடைய ஆசிரியருடைய பிள்ளைங்கள்லாம் எல்லாம் ஒதுங்கிட்டாங்க. உள்ள வந்தார், முசல்லா பக்கத்துல வந்து உட்கார்ந்தார். அந்த சமயம் அந்த முசல்லா லேசாக அசைகிறது. அங்கே வெள்ளி நாணயங்கள் வட்ட வட்டமா இருக்கு. அதை அவர் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. இது என்ன புதுசா இருக்கு, நம்ம பிள்ளைங்களா தான் இதை சாக்லேட்டா இருக்கும்னு வாயில போட்டுப்பாங்க. இது அதற்கு முன்னால் அப்படி பார்த்ததே இல்லை. புதிதாக வட்ட வட்டமா வெள்ளி கலர்ல இருக்கிறத பார்த்துட்டு இது என்னன்னு கேட்டாங்க. இது என்னன்னு பக்கத்துல இருந்தவங்களாம் இது திருகம் அப்படின்னு சொன்னாங்க. திருகம்னா என்னன்னு அவருக்கு புரிய வைக்கணும். திருகம்னா என்னன்னு கேட்டாங்க அந்த பையன். இப்போது என்னன்னு சொல்லி திருகம்னா என்ன, தீனார்னா என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறது யோசிச்சு பார்த்து இதனுடைய யூஸ்ஃபுல் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்லலாம் அப்படின்னு யோசனை செஞ்சு அங்க இருந்தவர்கள் இது இருந்தா தான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ், அப்ப அல்லாஹ் எதுக்கு இருக்கிறான் அப்படின்னு கேட்டாங்க.
இது இருந்தா தான் சாப்பிட முடியும்னு சொன்ன உடனே, அப்படின்னா அல்லாஹ் எதுக்கு இருக்கிறான்? கொடுக்கிறவன் அவன் அல்லவா, இது எப்படி கொடுக்கும்னு கேட்டாங்க. இந்த பிள்ளையினுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. அத்தோடு அவர்கள் திகைத்து போய்விட்டார்கள். நான் நினைவுபடுத்துவது, ஒரு சின்னஞ்சிறு பையனுடைய இதயத்தில் கொடுப்பவன் அல்லாஹ் என்ற விஷயத்தை எவ்வளவு அழுத்தமாக பதிய வைத்திருப்பார்கள். இந்த சிந்தனை தான் இன்றைக்கு தவறிவிட்டது. நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தோம், யாரு கொடுத்தான்னு சொல்லு, கேளுங்க, என்ன தப்பு இருக்கு? அல்லாஹ் கொடுத்தான்னு சொன்ன சந்தோஷப்படுங்க. யார் கொடுத்தா? மாமா கொடுத்தாங்க, அம்மா கொடுத்தாங்க, ஆன்டி கொடுத்தாங்கன்னா, ஆன்டி மூலமா அல்லாஹ் தான் கொடுத்தான் சொல்லுங்க. அப்ப அந்த பிள்ளையின் இதயத்தில் அல்லாஹுதான் கொடுப்பவன், கொடுக்கும் தகுதி உள்ளவன் என்பதை சொல்றதுல என்ன கூச்சம் இருக்கு? அப்படி சொல்லி பதிய வைத்த அந்த பிள்ளைகள் வளர்கிறது என்றால், ஒரு நேரம் வரும் நாம் இந்த பூமியில இருந்து அகற்றப்பட்டு விடுவோம். அந்த பிள்ளைகள் வாழுகிற அந்த பருவத்தில், சிறுபிராயத்தில் கொடுக்கிறவன் தடுக்கிறவன் அல்லாஹ் தான், கேட்கிற வாசல் கொடுக்கிற வாசல் அல்லாஹ் மட்டும்தாங்கிறத மனசுல பதிவு வச்சுட்டு போனா, நாம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அல்லாஹ்விடம் கேட்டு பெறுகிற பிள்ளைகளாய் இருப்பார்கள். அப்படி இல்லாமல் காசு இருந்தால் தான்ப்பா பிழைக்க முடியும், காசு இல்லைன்னா எவனும் மதிக்க மாட்டான், நீ நல்லா சேமிச்சு நல்லா படிச்சு நல்லா முன்னுக்கு வந்து இப்படி சொல்லிட்டு போனோன்னு வைங்களேன், அல்லாஹ் காப்பாற்றணும். அடுத்த வாசலை நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா, அன்றைக்கு நான் மண்ணுக்கு கீழே இருக்கிற சூழ்நிலை வந்தா, அதை விட கேவலம் வேறு எதுவுமே இல்லை. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா, இரண்டாம் உமர் என்று அவர்களுக்கு பட்டம் சூட்டப்பட்டது வரலாற்றில். நீதிக்கு பெயர் போன ஒரு அரசர் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க காலத்தில் இன்னொருத்தர் மர்வான் ஒருத்தர் இருந்தார். மர்வான் அவரும் ஆட்சியாளர். இந்த ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, மர்வான் அவருக்கும் 11 பிள்ளைங்க, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கும் 11 பிள்ளைங்க. கரெக்டா என்னமோ அப்படி ஒரு அமைப்பு. ஆனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் கவர்னராக இருந்தார்கள், இவரும் கவர்னராக இருந்தாங்க. வித்தியாசம் என்ன தெரியுங்களா? இவர் பிள்ளைங்களுக்கு நிறைய சேமிச்சு வச்சுட்டு போனாரு. யாரு? மர்வான். உமர் இப்னு அப்துல் அசீஸ் யார் எதையும் சேமிச்சு வச்சுட்டு போகவே இல்லை. வெளியிலிருந்து பார்த்தா இதெல்லாம் ஒரு தகப்பனுக்கு அழகா, பையன் பேர்ல 11 பேர் இல்லை, ஒரு 11 ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சுட்டு போய் 11 கடை வாங்கி 11 வாடகை வர்ற மாதிரி வச்சுட்டு போனா ஒரு நல்ல தகப்பனா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். யதார்த்தத்தில் என்ன ஒன்றும் இல்லாம ஒரு குண்டுமணி கூட இல்லாம வச்சுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியை பார்த்து மர்வான் கேட்கிறார். ஒரு உபதேசம், ஒரு சந்திப்பின் போது பேசிக்கிறாங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சி வரலாற்றில் வருகிறது. நான் என் பசங்களுக்கெல்லாம் நிறைய சேமிச்சு வச்சுட்டு போயிருக்கேன், உன் பிள்ளைங்களுக்கு எதுவுமே கொடுக்காம போறையே, இப்படி மௌத்துடைய நேரம் வந்துற மாதிரி உடம்பு வயோதிகத்தை நம்முடைய வாழ்க்கையினுடைய இறுதி பகுதியை நம்ம நெருங்கிட்டு இருக்கிறோம். உன் பிள்ளைங்களுக்கு நான் எவ்வளோ லட்சமா சேமிச்சு வச்சிருக்கேன், நீ எதுவுமே கொடுக்காம என் ரப்பிடம் நான் எப்படி பெற வேண்டும் என்பதை என் பிள்ளைகளுக்கு சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன், அவங்க கண்டிப்பா பொழைச்சுக்குவாங்கன்னு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லா சொல்றாங்க. காலங்கள் கடக்கிறது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லா மூத்தா போறாங்க, மர்வானும் மூத்தா போறாங்க. மூத்தா போன பிறகு அத்தாவுடைய சொத்தை பிரிப்பாங்களா? மர்வானுடைய சொத்து 11 லட்சம் திர்ஹம். 11 பிள்ளைங்க, ஆளுக்கு 1 லட்சம் கிடைக்குது. ஆளுக்கு 1 லட்சம். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஃபாத் ஆகுறாங்க. அவங்களுக்கு இருந்த சொத்து எவ்வளவு தெரியுங்களா? வெறும் 11 திர்ஹம். நம்ம புரியறதா 11 ரூபா, ஆளுக்கு ஒவ்வொரு ரூபா கிடைச்சு, வெறும் 1 ரூபா. புரியறக்காது திர்ஹம். இப்ப 11 பிள்ளைங்க 11 திர்ஹம் பேர், ஆளுக்கு 1 இவர் 1 லட்சம் 1 லட்சம் எப்படி இருக்கும்? இமாம் சியூத்தி ரஹிமஹுல்லா சொல்றாங்க, பின்னால் ஒரு 20 ஆண்டுகளில் எப்படிப்பட்ட மாற்றம் வருகிறது தெரியுங்களா? காசு இருந்தா தான்ப்பா பிழைக்க முடியும், பணம் இருந்தா தான் பக்கத்துல உள்ளவனே மதிப்பான், இல்லைன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லி வளர்ந்தாங்க பாருங்க இந்த 11 பிள்ளைகள். மறுபக்கம் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லா வெறும் 1 ரூபா தான் சொத்து கிடைச்சு. இந்த 11 பேரும் 11 மாகாணங்களின் கவர்னராக மாறி போனார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாவுடைய பிள்ளைங்க லட்சமா சேமிச்சு வச்சுட்டு போனாங்க பாருங்க. இந்த 11 பிள்ளைகளும் ஒவ்வொரு வாரமும் ஒரு பள்ளிவாசல்ல பிச்சை எடுப்பாங்க. அப்படியே அல்லாஹ் மாத்திட்டான். வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் என்று தெரியாது.
நாம் பணத்தை நம்பியோ, தொழிலை நம்பியோ, வாடகையை நம்பியோ, நகை நட்டை நம்பியோ, பேங்க் பேலன்ஸை நம்பியோ, அதை நம்பி டெபாசிட்டை நம்பி அல்ல வாழ்க்கை. நான் கொடுப்பவன் தடுப்பவன் அல்லாஹ் என்ற அழுத்தமான சிந்தனையை நம்முடைய பிள்ளைகளின் இதயத்தில் அழுத்தமாக பதிய வைத்து விட்டு சென்றோம் என்றால் ஒரு நேரம் வரும், நாம் இந்த பூமியில இருந்து அகற்றப்பட்டு விடுவோம், நம் முகத்திற்கு கஃன் வந்துவிடும். நம் பிள்ளைகள் சிறப்பாக வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அவர்கள் இதயத்தில் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும் என்பதை அழுத்தமாக பதிய வைக்கணும். ஒவ்வொரு தேவை வருகிற போதும் அப்படி கேட்டு பெற வேண்டும் என்பதை மிக அழுத்தமாக பதிய வைத்து விட்டு சென்றோம் என்றால் தைரியமாக கவலைகள் துக்கமற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதைத்தான் நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கொடுக்க காத்திருக்கிறான். கேட்க வேண்டிய நாம் தான் அது விஷயத்தில் கவனக்குறைவாக இருக்கிறோம் என்பதுதான் தொடக்கத்தில் நாம் சொன்ன விஷயம். எந்த சின்ன விஷயமா இருந்தாலும் அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஒரு பிரயாணத்தில் புறப்படுறோம்னு வைங்க, யா அல்லாஹ் நல்ல பஸ்ஸை கூடுறப்பே, ஏசி பஸ்ஸாக கூடுறப்பே, சாஞ்சு தூங்கிட்டு போகிற மாதிரி பஸ்ஸை கூடுறப்பே, நின்றுட்டு போகிற மாதிரி என்னை ஆக்கிடாத. கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? பிரயாணம் என்றால் பாதுகாப்பு என்றால் அதில் எல்லாமே இதெல்லாம் சேர்ந்ததான். இதெல்லாம் கேட்கணும். நம்ம கடையை திறந்து உட்கார்றோம், கடையை நல்ல வாடிக்கையாளர் நீ தான் அனுப்பி வைக்கணும். என்னமோ நான் என்னால் முடிஞ்ச டிஸ்பிளே பண்ணுறது என் பொறுப்பு, நல்ல ப்ரொடக்ஷனை வாங்கி வைக்கிறது பர்ச்சேஸ் பண்ணுறது என் பொறுப்பு. இந்த ரிசுக்கை தருவது என்பது உன் கையில் இருக்கு. கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது? சஹாபிய பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களை அவர்கள் அன்றைக்கு கடை வீதி என்றால் வியாபாரம் என்பது ஷாம் தேசம்தான். வியாபாரத்திற்கு தன்னுடைய கணவன்மார்களை அனுப்பிவிட்டு லுஹா தொழுது விட்டு துவா செய்வார்களாம். யா அல்லாஹ் என் கணவரை உன் பொறுப்பில் ஒப்படைச்சிருக்கிறேன், அவங்கள உன் பொறுப்பில் விட்டுருக்கிறேன், அவங்க கையில் நீ ரிசுக்கு கொடுத்து அமிச்சாதான் அவங்க பொறுப்பில் வாழ்கிற நாங்கள் ஹலால சாப்பிட முடியும். அவர்களுக்கு நீ ரிசுக்கு தரவில்லை என்றால் ஒரு கால் அவர்கள் ஏதாவது ஹராமான வழியை தேடிவிட்டால் நானும் ஹராமில் விழுந்துருவேன் ரப்பே. அதனால் என் கணவரை நிரப்பமான கைகளோடு வீட்டுக்கு அனுப்புன்னு துவா செய்வாங்க. இப்படி துவா செய்யக்கூடிய தாய்மார்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? சீசனுக்கு கணவன் ஓயாம உழைப்பான், இரவெல்லாம் பகலெல்லாம் கஷ்டப்படுவான். யாரெல்லாம் என் வீட்டுக்காரர் எங்களுக்காக தானே கஷ்டப்படுறாரு, அவங்களுக்கு நல்ல கஸ்டமர் அனுப்பி நல்ல வியாபாரம் செய்யணும், நல்ல வருமானம் கிடைக்கணும், அதுக்கு சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடு. அன்பான தாய்மார்களை இப்போ யார் யார் இந்த மாதிரி துவா செஞ்சிருக்கீங்க? துவா செய்தவர்கள் சிறப்புக்குரியவர்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட தௌஃபீக்கை நமக்கு தருவானாக. ஆக நான் நினைவுபடுத்துகிற செய்தி என்னவென்றால், நம்முடைய தேவைகள் வந்தவுடன் தாய்மார்களுக்காகவே இங்கே பெண்கள் பயான் என்று முக்கியமான இந்த சபை என்பதால் நீங்கள் உங்கள் கணவனிடம் கேட்பதாக இருந்தால் கூட முதல்ல நீங்க கணவர்கிட்ட கேட்காதீங்க, அல்லாட்ட அப்ளிகேஷன் போடுங்க. இந்த வரக்கூடிய அரையாண்டு லீவில் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னா கூட உடனே வீட்டுக்கார்ட்டையோ மாமியாட்டையோ கேட்க நினைக்காதீங்க. இதை கூட அல்லாட்ட கேளுங்க. நான் என்ன தப்புங்க? நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உப்பு தேவைனா கூட அல்லாட்ட கேளுனாங்களே. உப்பு எவ்வளோங்க கிலோ? 10 ரூபா பொருளையே ரசூலுல்லாஹ் அல்லாட்ட கேட்க சொன்னாங்கன்னா இது அம்மா வீட்டுக்கு போறது எவ்வளவு பெரிய விஷயம். இதையும் கேட்கக்கூடாது. நான் கேட்பது உங்களுடைய சிந்தனைக்கு நினைவுபடுத்துகிறேன். அப்போ அம்மா கேட்ட உடனே லீவு கொடுக்காம இருந்துடக்கூடாது. கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? யாரெல்லாம் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கணும். அப்ப நாமும் கேட்க வேண்டும், நம் பிள்ளைகளுக்கும் அப்படி ஊட்ட வேண்டும். அந்த சிந்தனையை ஊட்டி அந்த பிள்ளைகள் வளர வேண்டும். ரிஸ்க் என்பது உணவு மட்டுமல்ல, வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களும் தான். அந்த உணர்வோடவே வளர வேண்டும். இன்னொரு விஷயம், துஆ கேட்பது குறித்து நான் துவக்கத்தில் நாம் நினைவுபடுத்தியதை போல துஆவை நம்ம எப்படி பழகி இருக்கோம்னா ஆர்டர் போடுற மாதிரி, இதை அல்ல அதை கொடு இதை கொடு அப்படி அல்ல. நம்முடைய பலகீனத்தை நம்ம அல்லாட்ட சொல்லணும். யாரெல்லாம் நான் என்ன மாதிரி பாவி இந்த உலகத்தில் யாருமே இல்லை, நான் அவ்வளோ பெரிய அயோக்கியன் சொல்ற, அப்படி கேட்கணுமா? இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து பூமியில இறக்கி வைக்கப்பட்டார்கள். நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்கள் இறக்கி வைக்கப்பட்ட பிறகு அவர்கள் சுமார் 100 ஆண்டுகளுக்கு மேலாக என்ற தஃப்சீர்கள் வருகிறது அல்லவா, அழுகிறாங்க, அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு. என்ன சொல்லி அழுதுருப்பாங்க? நம்மள மாதிரி தினமா தவறு செஞ்சாங்க. வாழ்க்கையில ஒரே ஒரு சிறு தவறு நடந்துருச்சு, நிகழவை ஒரு சூழல் அல்லாஹ் ஏற்படுத்திட்டா நிகழ்ந்துருச்சு. அந்த சின்ன தவறை நினைச்சு சல்ல தடுமாற்றத்தை நினைச்சு அழுகிறாங்க. துஆ கபூல் ஆகல.
இப்போ அல்லாவே அவங்க மேலே இறக்கப்படுறான். எதையோ சொல்லி என்னுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்னென்னமோ சொல்லி துவா செய்கிறாங்களே, எதை சொல்லி கேட்டா நான் கபூல் செய்வேன்னு தெரியாம எதையோ கேட்கிறாங்களே, அல்லாஹ்வுக்கு இறக்கம் வந்துடுச்சு. அப்ப அல்லாஹ்வே ஒரு துஆவை கற்றுத் தருகிறான். குர்ஆன் சொல்கிறது, ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த துஆவையே கற்றுத் தரு. சில சமயங்கள்ல பிள்ளைகள் தவறு செய்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகள் தவறு செய்கிற போது பிள்ளைங்க தப்பு செஞ்சுட்டு அம்மா ஓங்கி சட்டுன்னு அடிச்சிருவாங்க. அடிச்சு என்ன சொல்லுவாங்க தெரியல, செய்ய மாட்டேன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அவரை விட்டுருவாங்க. அதாவது அடிக்கிறது தப்பு செஞ்சதுக்கு அடிச்சுட்டு இனிமேல் செய்ய மாட்டேன், இனிமேல் போக மாட்டேன் சொல்லி கொடுத்து அப்புறம் விட்டுருவாங்க. இப்படி எல்லாம் நம்முடைய புழக்கத்தில் இருப்பதை போல அல்லாவே வார்த்தையை மன்னிக்கிறோம், மன்னிச்சுட்டு போக வேண்டியதானே, வார்த்தையை சொல்லி கொடுத்து அப்புறம் அல்லாஹ் மன்னிக்கிறான். எப்படி ரப்பனா லரம்னா அன்ஃபு, எப்படி அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான் பாருங்க. யா அல்லாஹ், எனக்கு நானே அநியாயம் பண்ணிட்டேன், நீ மட்டும் மன்னிக்கலைனா, என் மேல நீ கருணை காட்டலைனா நான் பெரிய நஷ்டவாளியா மாறிடுவேன். இல்லம் தகுஃபில்லனா வதர்ஹம்னா நனகூன மினல் ஹாசிரின். இந்த துஆவை கற்றுத் தருவது யார்? அல்லாஹ். இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. இவ்வளோ நாள் அழுது கெஞ்சி அவங்க கதறி அழுது. தஃப்சீர்களில் வருகிறது, ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் சேர்ந்து அழுதால் எவ்வளவு அழுதிருப்பார்களோ அவ்வளவு அழுகையும் ஒரு தனி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழுதிருக்கிறாங்க. எவ்வளவு அழுதிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அவ்வளவு அழுத ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு அல்லாஹ் ஒரு துஆவை கற்றுத் தருகிறான். எனக்கு நானே அநியாயம் பண்ணிட்டேன் அல்லாஹ், உன்னை விட்ட எனக்கு வேற யாருமே இல்லை, நீ மட்டும் என்ன மேல கருணை காட்டல, நீ மன்னிக்கலன்னா நான் பெரிய நஷ்டவாளி ஆயிடுவேன். இப்படி சொன்ன உடனே அல்லாஹ் மன்னிச்சிடறான். இதை ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் தெரியுங்களா? அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, இந்த துஆ ஓதுனாங்கங்கிறதுக்காக சொல்லல. இதே மாதிரி நீங்க கேட்டா நானும் உங்களை மன்னிப்பேன் என்பதற்கு தான் அல்லாஹ் சொல்றானே தவிர, என்னமோ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை ஃபுல்லா பெரிய பாவம் செஞ்சவங்க மாதிரி அவங்க ஹிஸ்டரி அல்லாஹ் அப்படியே நம்ம பார்க்கறது. நம்மள மாதிரி பாவி இந்த உலகத்தில் வேற யார் இருக்க முடியும்? அவங்க வாழ்க்கையில ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்பட்டுருச்சு, அவர்களே இப்படி அழுதிருக்கிறார்கள்டா, நம்மை போன்றவர்கள் எவ்வளவு அழ வேண்டி இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட அழுகையை வருஷத்துல 2 நாளைக்கு மட்டும்தான் என்னமோ ஏஜென்சி மாதிரி பராத்து லைலத்துல் கத்ர், அதை விட்டா மற்ற நேரத்திலலாம் நம்ம இப்படி பழகுவது என்பது எப்படி நியாயமாகும்? கடைசி வரைக்கும் அல்லாட்ட கெஞ்ச கூடாதுங்கிறத வைராக்கியமா இருக்கிறோம். சில பேர் சொல்றது அழுகணுங்கிறத விட்டு, நீ ஆம்பளைப்பா நீ அழுகக்கூடாதுன்னு வேற சொல்றதுனால அப்ப ஆம்பளைன்னா அழுகக்கூடாதுமான்னு நினைச்சேன். அப்படி அல்ல, நான் ரப்பிடத்தில் அழுது கெஞ்சி அதை பெற வேண்டும் என்பதில் ஒரு வைராக்கியத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ளணும். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள் அழகான ஒரு செய்தி, நான் என் ரப்பிடம் எப்படி கெஞ்ச வேண்டும் என்பதை நான் பிள்ளைகளை பார்த்து தான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறாங்க. எப்படி? பிள்ளைங்களுடைய யதார்த்தத்தை நீங்கள் கவனித்து பாருங்க. ஐஸ்கிரீம் கேட்கும், சாக்லேட் கேட்கும், அது கேட்டு நம்ம கிடைக்கலன்னு வைங்களேன், வராத அழுகையை வர வைக்கும். அது பிள்ளைகளுக்குன்னு உள்ள யதார்த்தம். அது கண்ணை போட்டு கசக்குன்னு கசக்கி வராத அழுகை வர வைக்கும். வரலன்னா சஜிதால விழுந்து கண்ணை போட்டு அப்படி இப்படி அந்த முனகிறது தெரியும். இது அழுகலை, இது நடிப்பு நமக்கே தெரியும், இது பாசாங்க செய்து நல்லாவே தெரியும். ஆனாலும் சரி போ அடுத்து நான் கேட்கக்கூடாது அப்படின்னு வாங்கி கொடுக்குறோம்ல. அப்ப பிள்ளைகளுடைய ஒரு பாசாங்குக்கே ஒரு தகப்பை மதிப்பு கொடுக்குறான்னா அல்லாஹ் மதிப்பு கொடுக்க மாட்டானா? அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகுங்க, அழுக வரலைன்னா ஃபஇல்லம் தபக்கு ஃபதபாக்கு, அழுவதை போல பாசாங்கு செய்யுங்கள்னு ஒரு வார்த்தையை ஏன் ரசூல் சொன்னாங்கன்னா இப்படியாவது பெற்றுக்கங்கன்னு. இப்ப அல்லாஹ் நம்முடைய பாசாங்கு செய்வதற்கு கூட மதிப்பு தருகிறான். இதை விட வேறு என்ன சொல்ல முடியும்? நாம் அவனை சரியாக நாம் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் யதார்த்தம். என்ன கேட்டு கிடைக்கவா போகுது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். அட எவனுக்கோ கொடுக்குற அல்லாஹ் நமக்கு தர மாட்டானா? அவனை நம்பாதவர்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுக்குற அல்லாஹ் இங்க கடன் பத்தாதுன்னு அமெரிக்கால போய் கடன் வாங்குறானே, அவனுக்கெல்லாம் வாரி கொடுக்குற அல்லாஹ் நமக்கு தர மாட்டானா?
நாம் அவனை சரியாக புரியவில்லை, எப்படி கெஞ்ச வேண்டுமோ அப்படி கெஞ்சவில்லை. தேருஹே அந்தே என்று சொல்வார்கள் ஞானவான்கள். கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாகுமே தவிர நம்மை கண்டுகொள்ளாத குருடன் அல்ல அல்லாஹ். நமக்கு கண்டிப்பாக கொடுக்க காத்திருக்கிறான். அதற்கு சில காரணங்கள் இருக்கலாம், சில தாமதங்களுக்கு ஏதாவது சில படிப்பினைகள் இருக்கலாம், நம்மை பக்குவப்படுத்துவதற்காக இருக்கலாம், நம்மள்ட்ட ஒரு மெச்சூரிட்டி அல்லாஹ் எதிர்பார்க்கலாம். அப்படி இருக்கலாமே தவிர கொடுக்காமல் இருப்பவன் அல்ல. ஆக அல்லாஹ் கொடுப்பதற்கு காத்திருக்கிறான். அதற்கு சில சாதகமான சூழ்நிலைகளையும் அல்லாஹ்வே ஏற்படுத்துவான். ரிஸ்க் கிடைக்கணும் அப்படின்னா கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். சில நேரங்களில் தாமதமாக, சில நேரங்களில் கடைசி நிமிடங்களில் அப்படியெல்லாம் கொடுப்பது வழக்கம். ஒரு நிகழ்வு ஒன்று குர்ஆனிலே ஒரு இடம் பெற்றிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்போ ரிஸ்க்குன்னு சொன்னோன்னே காசு பணம் அது மட்டும் அல்ல. ஒருத்தருக்கு பொண்ணு கிடைக்கணும், அதுவும் ரிஸ்க்கு தான். ஒருத்தருக்கு வேலை கிடைக்கணும், அதுக்கு பேர் ரிஸ்க்கு தான். ஒருத்தருக்கு நல்ல வீடு கிடைக்கணும், அதுவும் ரிஸ்க்கு தான். நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கணும், அதுக்கு பேர் ரிஸ்க்கு தான். இதெல்லாம் ரிஸ்க்குங்கிற பட்டியலில் இதெல்லாம் வாழ்வாதாரங்கிற எல்லாமே சேர்ந்தது தான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாலிபத்தை அடைந்து விட்டார்கள். இவங்களுக்கு பொண்ணு தேவை, ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். இந்த சூழ்நிலையை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா எப்படி ஜோடிக்கிறான் என்று குர்ஆன் ஒரு நிகழ்ச்சி ஒன்றை சொல்கிறது. அழகான செய்தி அது, படிக்க படிக்க ஆனந்தத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு செய்தி அது. சில நேரங்களில் ரிஸ்க்கை தேடி நாம போவோம், அல்லது சில சமயங்களில் ரிஸ்க்கு நம்மளை தேடி வரும். ரெண்டும் நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில். ஒன்று, ஒரு இடத்துல வேலை கிடைக்குதுன்னா வேலையை தேடி நாம் அந்த ஊருக்கு போவோம், அல்லது வேலை இவரை தேடி இவர் இருக்கிற இடத்துக்கு வரும். இப்படியும் அல்லாஹ் ஒவ்வொன்றும் ஒரு சிஸ்டம். அந்த அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எகிப்து நகரத்தில் இருக்கிறாங்க. இவங்க கட்டிக்க போற பொண்ணு மதியன்கிற வேற ஒரு ஊர்ல இருக்கு. இப்போ அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வாலிபத்தை அடைந்து விட்டார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். இவங்க பொண்ணு இவங்க இங்க வர வேண்டும். இவங்களை அல்லாஹ் ஷிஃப்ட் பண்றான். ஷிஃப்ட் பண்றதுக்கு திடீர்னு போக முடியாது. ஒரு அரசனுடைய வளர்ப்பு மகன், ஏதோ ஒரு சாதாரண பிரஜை சிட்டிசன் குடிமகனாக இருந்தா ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போறது வேற. ஒரு ஃபிரௌன் என்ற பிரம்மாண்டமான அரசருடைய வளர்ப்பு மகன் திடீர்னுலாம் போக முடியாது, அப்படிலாம் பெர்மிஷன் கிடைக்காது. அதனால அல்லாஹ் ஒரு சூழலை ஜோடிக்கிறான். அவங்க யாரோ ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, நியாயம் கற்பிப்பதற்காக ஏன்பா இப்படியெல்லாம் அடிக்கிறேன்னு ஓங்கி அடிச்சாங்க, மூத்தா போயிட்டாங்க. அப்போ என்ன மாதிரி வலு இருந்திருக்கு அவங்க உடம்புல, ஓங்கி அடிச்ச வேகத்தில் மூத்தா போயிட்டான். ஆதாமின் அமலி ஷைத்தான், இது ஷைத்தானுடைய காரணம், நான் செய்யல, இப்படி ஆகி போச்சேன்னு அவங்க பதறாங்க. கடைசியாக தனக்குள் ஒரு குற்ற உணர்ச்சி, ஆக நம்ம தப்பு செஞ்சிட்டோமோ, கொலை குற்றம் நடந்து போச்சோ, அதுக்கு நம்ம தான் காரணமோ என்ற குற்ற உணர்ச்சி அவங்களை வாழ்த்துகிறது. அதனால இங்க இருந்தா நமக்கு பாதிப்பு என்பதாக நினைத்து அவர்கள் எகிப்து நகரத்தை விட்டு அப்படியே புறப்பட்டு அவர்கள் வேற ஊருக்கு போறாங்க. வேற ஊருக்கு போய் 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 கடைசியாக மதியன் என்ற ஊருக்கு போறாங்க. அங்க ஒரு கிணற்றடி, அந்த கிணற்றடியில இருந்து கொண்டு நிறைய பேர் தண்ணி பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கிணற்றில கயிறை விட்டு பிரம்மாண்டமான அன்றைய பாத்திரம் வாளி மாதிரி அதை உள்ள விட்டு ஒரு 10-20 பேர் சேர்ந்து கயிற்றில இழுத்து அந்த தண்ணீரை ஆடுகளுக்கு புகட்டுவார்கள், தண்ணீர் புகட்டுவார்கள். ஒரு ஓரமா மரத்தடி நிழல்ல உட்கார்ந்து இருந்தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். ரொம்ப பசி, கடுமையாக நீண்ட தூரம் பிரயாணம் செஞ்சு வந்தது, நீண்ட நாட்கள் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடைக்கல. இப்படி இருக்கும்போது 2 வயசு பிள்ளைங்க ஒரு ஓரமா ஒதுங்கி நிற்கிறாங்க, ஒரு ஓரமாக ஒதுங்கி நிற்கிறார்கள். வர்றவங்க எல்லாம் தண்ணி பிடிச்சிட்டே இருக்கிறாங்க. அந்த 2 பெண் பிள்ளைங்க மட்டும் ஒதுங்கி இருக்கிறத பார்த்த உடனே அவங்களுக்கு இறக்கப்பட்டு, ஏமா காலம்மா கத்துப்புக்குமா, ஏன் இப்படி ஒதுங்கி நிற்கிறீங்க, என்ன விஷயம்னு கேட்குறாங்க. உங்கள் வீட்டில் ஆம்பளைங்க யாருமே இல்லையா, வயசு பிள்ளைங்க வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, காலத்தா லா நஸ்கி ஹத்தா யுஸ்திர ரியா வ அபூனா ஷேகுன் கபீர். எங்கள் தகப்பனார் வயசாயிடுச்சு, கண்ணு தெரியாதவங்க, எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பொம்பளை பிள்ளைங்க தான், அதனால் நாங்கள் தண்ணி பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம் என்ற செய்தியை அவர்கள் சொல்கிறார்கள். சொன்ன உடனே அவங்க மேலே இறக்கம் வந்துருச்சு உங்களுக்கு. இவங்க நேராக போய் நான் வேணா தண்ணி பிடிச்சி தரமா, இவங்க எல்லாம் ஆம்பளைங்க ஒன்றுக்குள்ள ஒன்று தடுமாறும், அது பண்ணுவாங்க, அதனால் நாங்கள் வயசு பிள்ளைங்க ஒதுங்கி இருக்கோம், இவங்க எல்லாம் பிடிச்சிட்டு போன பிறகு தான் நாங்கள் தண்ணி பிடிப்போம்னு சொல்கிறாங்க. இதை பார்த்து இறக்கப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் முன்னால் போய் எல்லாருக்கும் முன்னால் இவங்களுக்காக டைம் கொடுத்து போய் அந்த
கயிற்றை உள்ள இட்டு ஒரு தனிநபரா ஒரு கையில பிடிச்சி இழுக்கிறாங்க, தண்ணீர் வெளியில வருது. ஆச்சரியமாகிறாங்க அந்த சென்ற 2 பெண் பிள்ளைங்க. இத்தனை பேர் சேர்ந்து இழுக்கிறத ஒரே ஒரு நபர் ஒரு கையில், இவ்வளவு ஆளு வலுவான ஆளாச்சே. சீக்கிரமா தண்ணீர் புகட்டி, எப்பவுமே மாலை பொழுது சூரியன் மறையிற நேரம் கடைசி நேரம் தான் போவாங்க. அன்னைக்கு சீக்கிரமா போறாங்க, தகப்பனாரை சந்திக்கிறாங்க. அவங்களுடைய தகப்பனார் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், என்னம்மா இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க, கண்ணு தெரியாது, இருந்தாலும் கேட்குறாங்க, எப்பவும் அதை விட இன்னைக்கு சீக்கிரம் வந்திருக்கீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு. அப்போ நடந்த விஷயத்தெல்லாம் வக்கஸ் அலைஹில் கசஸ், நடந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக சொல்கிறார்கள். இதுக்கு இடையில மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு வத்தவல்லா இலல்லில், அந்த மரத்தடி நிழலில் அமர்ந்து கொண்டு துஆ செய்றாங்க. ரப்பி லிமா இன்னி லிமா அன்சல்த இலைய மின் கைரின் ஃபகீர், யா அல்லாஹ், எனக்கு என்ன ரிஸ்கை நீ இறக்கி வச்சிருக்கியோ அதை அடைந்து கொள்வதற்காக நான் ஃபகீராக இருக்கேன், நான் ஒரு பிச்சைக்காரன், நீ என்ன கொடுக்குறியோ அதை நான் சாப்பிட தயார், நான் பசியோடு இருக்கிறேன், எனக்கு வேற வழி இல்லை என்பதாக ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டு ஒரு ஓரமாக உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. இந்த சமயம் பார்த்து இந்த ஆயத்தில் ஒரு நுணுக்கமான ஒரு செய்தி எழுதுறாங்க. லிமா தன்சில், நீ இறக்க போகிறன்னு சொல்ல, நீ இறக்கி வைத்திருக்கிற, என்ன ரிசுக்கு அல்லாஹ் முன்னாடி இறக்கி வச்சிருக்கான், அந்த ரிசுக்கை தேடி செல்வதற்கு ஒரு சூழ்நிலை அல்லாஹ் ஏற்படுத்துறான். இதுக்கிடையில் அந்த பெண்மணி சொல்லி முடிச்ச உடனே இன்னஹு லகவியுன் அமீன், ஆள் ரொம்ப பலசாலி, ரொம்ப நேர்மையா இருக்காரு, பேணுதலா இருக்காரு, சரி அந்த அவரை வேணா கூட்டிட்டு வா, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ஏதாவது நம்ம ஒரு பிரதியா அவங்களுக்கு ஏதாவது அன்பளிப்பு கொடுக்கலான்னு சொல்றாங்க. அப்போ அந்த 2 பெண்கள்ல ஒரு பெண்மணி தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறதுக்கு போறாங்க. திரும்ப மரத்தடியில் அமர்ந்திருக்கிறாங்க. இன்ன அபி எதுக்க லியஜ்ஸியக அஜ்ர மா சகைத்தலனா, எங்க தகப்பனார் நீங்க தண்ணி பிடிச்சி கொடுத்ததுக்காக ஒரு கூலி கொடுக்கணும்னு விரும்புறாங்க, நீங்க வாங்க. நான் கூலிக்காக செய்யலம்மா, பார்த்தவங்க மேல இறக்கப்பட்டு பரிதாபப்பட்டு நான் இந்த மாதிரி செஞ்சேன். சரி, கூலி இல்லாட்டி உங்களுக்கு எங்க வீட்டில் வேலை இருக்கு, நீங்க வேலை செய்யணும்னா கூட, விவசாயம் இருக்கு, பூமி இருக்கு, அது கூட நீங்க வர்றதுனா கூட நீங்க கூலி வேலை செஞ்சு கூட நீங்க பொழைச்சிக்கலாம் அப்படி. உங்களுக்கு இந்த ஊர்ல யாருமே தெரியாதா? தெரியாது. சரி, வேலை கிடைக்குதுன்னு சொல்றாங்களே, அப்படியாவது நம்ம பொழைச்சிக்கலாம்னு அவங்க வர்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்த உடனே இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பேசி முடிச்சு, நான் இந்த ஊர்ல இருந்தேங்க, இவர் தாங்க அவருடைய அந்த அரசருடைய வளர்ப்புமானா நான் வளர்ந்தேன், இந்த நிகழ்ச்சி எல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு உடனே, சரி இங்கே நீங்க இருந்து வேலை செய்றீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஏற்பாடு செஞ்சுறேன், இங்க தங்கிக்கலாம், இங்க விவசாயம் பண்ணணும், இந்தந்த வேலைகள்லாம் செய்யணும், ஆடுகள் எல்லாம் நீங்க மேய்க்கணும், இத்தனை வருஷம் 8 வருஷம் நீங்க ஆடு மேய்க்கணும், விவசாயத்தெல்லாம் பராமரிச்சுக்கணும், 8 வருஷம் நீங்க மேய்ச்சிங்கன்னா நான் இதையே நான் கூலியா வச்சு மகரா வச்சுக்கிட்டு என் பிள்ளையில ஒருத்தரை கட்டி வைக்கிறேன். இன்னி உரீது அன் உன்கிஹக யஹ்தப்ன தைய ஹாத்தைன், 2 பெண் பிள்ளைங்க எனக்கு இருக்கிறாங்க, 2 பிள்ளை ஒரு பிள்ளையை கட்டி கொடுக்குறேன். 10 வருஷம் அப்புறம் நீங்க இங்கதான் இருக்கணும். 10 வருஷம் நீங்க வேலை செஞ்சா அதுக்கு பிறகு என் புள்ள உங்களுக்கு சொந்தம், நீங்க எங்க வேணாலும் கூட்டிட்டு போலாம் என்பதாக சொல்கிறார்கள். சரி என்று ஒப்புக்கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் பணிபுரிய அங்கே வேலை செய்வதற்கு தயாராகிறார்கள். ஒரு நுணுக்கமான ஒரு செய்தி இருக்கிறது. அப்போ ஆடு மேய்க்கிறதுக்கு நிறைய தடி இருக்குமா இல்லையா, அது ஒரு வீட்டினுடைய அந்த வீட்டின் மூலையில வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தடியில ஏதாவது ஒரு தடி எடுத்துவாங்க அப்படின்னு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் அந்த தடி எடுத்து வர்றாங்க. கண் தெரியாதவர்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் தடி எடுத்து வந்தோடனே, எங்க நீங்க எடுத்து வந்த தடியை எடுத்து கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. வாங்கி மேலே இருந்து அப்படியே தடவி பார்க்குறாங்க. மேலே எவ்வளோ மொத்தம் இருக்கு, கீழே எவ்வளோ மொத்தம் இருக்கு, அப்படியே தடவிக்கிட்டே வந்தாங்க. தடவி குச்சியினுடைய மேலே இருந்து கீழே வரைக்கும் தடவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்கிற குர்ஆனுடைய விரிவுரையில் ஒரு செய்தி சொல்றாங்க. இந்த தடியை பிடிக்கக்கூடிய நபர் பின்னால் ஒரு நபியாக ஆகுவார் என்ற வஹி அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த தடியை பிடிக்கக்கூடிய நபர் பின்னால் என்னுடைய நபியாக ஆகுவார் என்ற செய்தியை அவர்களுக்கு அல்லாஹ் வஹியாக அறிவிச்சிருந்தான். உடனே புரிஞ்சுட்டாங்க, எனக்கு வாய்க்கப்பெற போகிற மருமகே பின்னால் ஒரு நபி. சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க. நான் நினைவுபடுத்துகிற செய்தி என்னவென்றால், எகிப்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். அவருக்கு ரிஸ்க்கு வேலை வாய்ப்பு மத்தியன்ல இருக்கு, அவங்களுக்கான மனைவி மத்தியன்ல இருக்கிறாங்க. இப்ப அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வேலை வாய்ப்பை தருவதற்காக, மனைவியை தருவதற்காக ஒரு சின்ன சூழ்நிலையை ஏற்படுத்தி, ஒரு இன்சிடென்ட், ஒரு அசம்பாவிதம்
ஏற்படுத்தி இவங்களா இந்த ஊருக்கு புறப்பட்டு வர வச்சு அதை காரணமாக்கி அல்லாஹ் ரிஸ்கை தருகிறான். இது நமக்கு புரிகிறதா? அப்ப வாழ்க்கையில் அல்லாஹ் ஏற்படுத்துகிற இந்த யதார்த்தத்தை அவங்க கேட்கிற துஆவை கவனித்து பாருங்கள். நான் ஒரு ஃபக்கீர், நீ கொடுக்கிற பிச்சையை நான் ஏத்துக்கிற நிலையில தான் நான் இருக்கிற ரப்பேன்னு கேட்டாங்க பாருங்க. அந்த துஆவுக்கான பலன் இது. வாழ்க்கையில யாருக்கெல்லாம் பெண்கள் இல்லையோ, பெண் அமையாமல் இருக்கிறதோ, வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதோ, மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட இந்த துஆவை இந்த உணர்வோடு கேட்டால் கட்டாயம் கிடைக்கும் என்கிறார்கள் குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள். வாய்ப்பு இருந்தால் நீங்க துஆவை எழுதி மரணம் செய்து உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் யாரெல்லாம் இந்த தேவையில் இருக்கிறார்களோ சொல்ல முயற்சி செய்யுங்கள் என்பதை நான் நினைவுபடுத்தியவனாக. ஆக கொடுக்க தயாராக அல்லாஹ் இருக்கிறான். கொடுப்பதற்கு சில நேரங்களை நிர்ணயம் செய்தும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் கொடுக்காமல் ஏமாற்றுபவன் அல்ல, அவன் கஞ்சன் அல்ல, அவனுடைய கஜானாவில் என்றைக்கும் பஞ்சமும் இல்லை. வாரி கொடுக்க அல்லாஹ் காத்திருக்கிறான். ஆனால் அதை குறிப்பிட்ட நேரத்தில் இப்படித்தான் தர வேண்டும் என்பதற்கு சில நிர்ணயங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆனால் நாம் யதார்த்தத்தில் எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம் என்றால், கேட்டு பார்க்கறது ஒரு தடவை 2 தடவை கிடைக்கலன்னா அவ்வளவுதான், நம்ம நசீபு அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறோம். அல்ல, அப்படி அல்ல. அவன் எப்போதும் தயாராக இருக்கிறான். மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வை கண்டுக்கிறதே இல்லை. நம்ம ஒரு கஷ்டம் வந்துடுச்சுன்னா ஃபது துஆஇன் அரீல், அல்லாஹ் ஒரு வேடிக்கையாக சொல்றான், நீல நீளமா துஆ செய்றாங்கங்கறான். கஷ்டம் வந்துருச்சுன்னா ஃபது துஆஇன் அரீல், ரொம்ப நீல நீளமா துஆ செய்றாங்க என்கிட்ட. வ இதா மஸஹு ஷர்ரு கான யஊஸா, ஒரு கஷ்டம் வந்து விட்டதென்றால் அவர்கள் நம்பிக்கை இழந்துடுறாங்க. ஏன் நசீப் இதுதான், நான் என்ன தொழுது என்ன கண்டேன், நவுதுபில்லாஹ், அப்படி சொல்றவங்கலாம் இன்னைக்கு வந்துட்டாங்க. வாழ்க்கையில் சந்தோஷமான தருணங்களில் என்ன நினைக்கிறார்கள் என்றால், எனக்கு நான் இதை இவ்வளவு உழைச்சி இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் முன்னுக்கு வந்தேன். அவர்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துட்டா அல்லாஹ் என்னை மட்டும் கண்டுக்கவே மாட்டான், எனக்கு ஏன் இப்படி எல்லாம் கஷ்டம் வருது, நான் இவ்வளவு சதக்கா செஞ்சு இவ்வளவு நேர்ச்சை பண்ணி எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது என்பதாக அல்லாஹ்வையே குறை பேச முற்படுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வினுடைய கொடுப்பினையை சரியாக புரியவில்லை என்று பொருள். அல்லாஹ் की देन को मूसा से पूछो आग लेने गए நுபுவத் மில் கயேன்னு ஒரு பழமொழி உண்டு உருதுல. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி இந்த 10 வருஷ காலத்துக்கு பிறகு அவர்கள் பெற்றுக்கொண்டு அந்த ஊரை விட்டு புறப்பட்டு போறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் போகிற வழியில் மனைவிக்கு கடுமையான குளிர் காய்ச்சல் வந்து விட்டது. குளிர்ல நடுங்குறாங்க. அப்போ போகிற வழியில் என்ன செய்யறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு, அம்மா உனக்கு இப்போ என்ன செய்யணும் எனக்கு தெரியலம்மா, இந்த நேரத்தில் நெருப்பும் இல்லை, குளிர்ல நடுங்கிற, எண்ணத்தை பொறுத்தனால அந்த குளிருடைய ஆட்டம் அடங்கலை மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி சஃபூரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. இந்த சமயத்தில் தூரத்தில் பார்த்தா இன்னி ஆனஸ்துனாரா ஒரு நெருப்பு இருக்கு, நான் நெருப்பு போய் நான் எடுத்துட்டு வர்றேன், உனக்கு குளிரா இருக்கு, நீ இங்கே உட்காருன்னு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நெருப்பை பெறுவதற்காக அங்க போய் ஏதாவது சுள்ளி விறகு இருந்தா நெருப்பு பந்தம் தீப்பந்தம் கிடைச்சா எடுத்து வந்தா இங்க வச்சோம்னா கொஞ்சம் குளிர் நடுக்க குறையும்னு போறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். போன பக்கத்துல போன உடனே அந்த நெருப்பல்ல அது ஒரு பேரொளி. அந்த ஒளியில இருந்த சப்தம் வருகிறது, இன்னனி அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ், லா இலாஹ இல்லா அன ஃபஅபுத்னி, என்னை தவிர வேறு யாரும் இறைவன் இல்லை. இந்த சப்தம் கேட்கிறது, அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய வஹி. உடனே அந்த இடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி பட்டம் பெற்றவர்களாக ஒரு நபியாக மாறுகிறார்கள். அந்த விஷயத்தை சொல்லி ஒரு அழகாக உருது கவிஞர் கூறுகிறார், அல்லாஹ்வுடைய கொடுப்பினை என்னவென்று உங்களுக்கு புரியலன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் கேளுங்க. அவர் மனைவிக்கு குளிர் அடிக்கும் போது நெருப்பு எடுப்பதற்குத்தான் போனார். ஆனா அவர் நெருப்பு கொடுக்காம அல்லாஹ் நபியாகவே அல்லாஹ் ஆக்கி அனுப்பினார். நபியாகவே அல்லாஹ் ஆக்கினார். அவங்க கையில் இருந்த தடி ஆடு மேய்க்கிற தடி அல்ல, கடலையே பிளக்கிற தடி. அவங்க கையில் இருந்த தடி சாதாரண தடி அல்ல, எல்லா பாம்புகளையும் சாப்பிடுகிற தடி. அதை நாம் அப்படித்தான் அவர்கள் அன்றைக்கு உணராமல் அல்லாஹ் எப்படியெல்லாம் கொடுக்கிறான் பாருங்க. அப்ப நான் நினைவுபடுத்துவது, அல்லாஹ் கொடுக்க தயாராக இருக்கிறான். எப்படியெல்லாம் கொடுப்பாங்கிறத மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து நீங்க கத்துக்கங்க என்று அழகான ஒரு கவிஞருடைய வாசகம். எனவே அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நாம் சில நேரங்களில் கேட்பது கிடைக்கவில்லை என்றால் நம்பிக்கை இழந்து போகுவது என்பது ஒரு முறையான இறை நம்பிக்கையாளனுக்கான அழகு அல்ல என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கேட்பது எதுவாக இருந்தாலும், அது சின்ன தேவையோ பெரிய தேவையோ,
அவனிடம் மட்டும்தான் கேட்க வேண்டும் என்பதில் உறுதியோடு நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தோம் என்றால் கொடுப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறார். அவன் விரும்புவது அந்த ஒன்றைத்தான். அதனால அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவன் எவ்வளவு பெரிய பணக்காரன் நம்மளை பார்த்து. அப்போ இங்க பாருங்க, ஒரு இந்த ஊர்ல அல்லது இந்த நாட்டிலே பிரம்மாண்டமான ஒரு வசதி படைத்த ஒரு பணக்காரன் ஒரு ஏழையை பார்த்து, அப்பா என்ன நினைச்சுக்கப்பா அடிக்கடி அப்படின்னு சொல்லுவானா? ஏழை தான் அப்பப்போ என்னை கவனிச்சுக்கங்கன்னு சொல்றது. ஒரு ஃபக்கீர் தான் அப்பப்போ என்னை கவனிச்சுக்கங்க முதலாளின்னு சொல்றது. ஏழை ஒரு செல்வந்தனை பார்த்து சொல்லலாம். செல்வந்தன் கீழே இருக்கிற ஏழையை பார்த்து அப்பப்போ என்ன நினைச்சுக்கப்பா அப்படின்னு சொல்றது நியாயமா இருக்கா? அறிவுக்கு பொருந்தல. ஆனா அல்லாஹ் சொல்றான், எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான பணக்காரன், செல்வந்தன், அகில உலகத்தினுடைய அதிபதி, அவன் நம்மை பார்த்து இறங்கி பேசுறான், என்ன கொஞ்சம் நினைச்சுக்கப்பா அப்படின்னு. உதுக்குரு நீ எவ்வளவு அல்லாஹ் இறங்கி பேசுறான் பாருங்க. அல்லாஹ்வுடைய அந்த கருணையை நாம் இன்னும் சரியாக புரியவில்லை என்பதுதான் பொருள். ஆக அதை சரியாக புரிந்து கொண்டோம் என்றால் கட்டாயம் அல்லாஹ்வை பொறுத்தவரை இம்பாசிபிள், பாசிபிள், அது முடியாதது, சாத்தியம் அப்படிங்கிற எதையும் அல்லாஹ் சாத்தியமாக்குவான். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு துஆ அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹும்ம மர்சுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக், யா அல்லாஹ் உன்னுடைய பாதையிலே வைத்து நான் ஷஹீதாக வேண்டும். உன்னுடைய பாதையில ஷஹீதான், ஒரு போர்லையோ எதிலையோ கலந்து உன்னுடைய இஸ்லாமின் எதிரியால் நான் வீழ்த்தப்பட வேண்டும், ஷஹீதாகணும். ஷஹீத் எப்ப கிடைக்கும்? ஒரு போர்ல கலந்து எதிரியோடு போர் செய்து எதிரி குத்தி அப்பதான் மூத்தா, இதான் ஷஹீத். ஷஹாதத்துடைய மரணம் கிடைக்கணும். அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க, வஜஅல் மௌத்தி பி பலதி ரசூலிக், ஆனா என் மௌத்து உன்னுடைய ஹபீபுடைய ஊராகிய இந்த மதீனாவில் தான் நடக்க வேண்டும் என்று கேட்கிறாங்க. மதீனா என்பது அமைதியான பூமி. மதீனால சண்டை சச்சரவுக்கே வேலை இல்லை. ஒரு போர் நடக்கும்னா ஊர் எல்லையில் வெளியில போய் தான் போர் செய்வாங்க, அதுதானே பழக்கம். அப்போ போர் செஞ்சு மூத்தா போனா மைதானத்துல தானே மூத்தா போவாங்க, ஊர்ல மூத்தாக முடியாதே. ஆனா அவங்க கேட்கறது முன்னுக்கு பின் முரணாக தெரிகிறது. நான் அல்லாவின் பாதையில் ஷஹீதாக வேண்டும், அதே சமயம் என் மௌத்து மதீனாவில் தான் நடக்க வேண்டும். மதீனா நடக்கணும், மதீனால சண்டையே நடக்காதே. போர்ல மூத்தா போனா போர்ல தானே மூத்தாகணும். ஆனா என் மௌத்து இங்க நடக்கணும். அல்லாவை பார்த்து இந்த துஆவை கபூல் செய்தான். சஹாபாக்களில் பலருக்கும் ஆச்சரியம், என்ன வித்தியாசமான துஆ செஞ்சிருக்காங்கன்னு. அல்லாவை பொறுத்தவரை எப்படி துஆ அவை ஏத்துக்கிறான் பாருங்க. ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு தக்பீர் கட்டுகிறார்கள். பின்னால ஒருத்தன் நிற்கிறான், அபூ லுலு ஃபைரோஸ்னு, சரியா குறுவாள், சின்ன வாள் வச்சிருந்தான். அவங்க தக்பீர் கட்டுற நேரத்தில் பார்த்து ஒரு குத்திட்டு அவன் வெளியில போயிடுறான். அப்படியே கீழே விழுந்துறாங்க. வயிற்ற நல்லா கிழிச்சிட்டான். கிழிச்சு குடல் வெளியில வந்துருச்சு. தண்ணியை கொடுத்தா தண்ணீர் வெளியேறி விட்டது குடல் வழியாக. நான் இனி மௌத்தா போறேன்னு உணர்ந்தேன். இதுக்கு மேலே நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்னா, அதுக்கு பிறகு அந்த ஆட்சி பொறுப்பு மற்ற விஷயங்களை செஞ்சாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க அடுத்த 2-3 நாள்ல வஃபாத் ஆகுறாங்க. நான் நினைவுபடுத்துவது, அவங்க துஆவை அல்லாஹ் கபூல் செய்யறான் பாருங்க. எல்லாரும் எப்படி சாத்தியம் இது, போர்ல தானே ஷஹீதாக முடியும்னு நினைச்சாங்க. ஆனா ஒரு எதிரியால் குத்தினாலே ஷஹீத் தான். அதை மௌத்து மதீனால வச்சு தான் நடக்கணும். மஸ்ஜிதே நபவியில் வைத்து ரசூலுல்லாஹ் தொழுத இடத்தில் வைத்து அல்லாஹ் அந்த வாய்ப்பை தந்தான் என்பது ஒரு வரலாறு சொல்கிற செய்தி. ஆக நாம் அப்படி அல்லாஹ்விடம் கேட்டு பெற தவறி இருக்கிறோம். அவங்க கேட்டது என்ன கேட்டாங்க? என்னுடைய மௌத்து மதீனாவில் நடக்கணும்னு சொல்லி. ஆனா அல்லாஹ் ஒன்று கேட்டால் 2 தரக்கூடியவன். அல்லாஹ்வுடைய சுன்னத். இப்போ ஒருத்தன் ஜோப்பில் எப்பவுமே 500 ரூபா நோட்டு தாங்க இருக்கும். அந்த மாதிரி வசதி படைச்சவன் அவன்கிட்ட வந்து ஒருத்தவன் கேட்குறான், ஏதாவது ஒரு 5 ரூபா இருந்தால் கொடுங்க, ஒரு 10 ரூபா 2 ரூபா கொடுங்கட்டா, அவன் தகுதிக்கு உன் தகுதிக்கு நீ கேட்குற, ஏன் தகுதிக்கு அப்படின்னு ஒன்று இருக்கா இல்லையா? அப்ப அது மாதிரி அடியார்களாகிய நாம் நம்ம தகுதிக்கு இறங்கி கேட்டாலும் அல்லாஹ் அவன் தகுதிக்கு இன்னும் விசாலமா கொடுக்கிறவன், விசாலமா. அப்ப உமர் ரலியல்லாஹு கேட்கறது என் மௌத்து மதீனால நடக்கணும்னு தான் கேட்டாங்க. ஆனா நீங்க கேட்டது மதீனால மௌத்து மட்டும்தான், என் ஹபீப் பக்கத்திலேயே அடங்குறதுக்கு நான் வாய்ப்பு தரேன்னு அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தான். இதுதான் அல்லாஹ்வுடைய கொடுப்பினை. ஆசியா அம்மையார் ஒரு துஆ செய்றாங்க, குர்ஆன்ல நிகழ்ச்சி சொல்றான். அவங்க ஃபிரௌனுடைய கடுமையான சித்திரவதைக்கு ஆளாகிறார்கள். ஒரு பெண், எவ்வளவு கஷ்டங்கள், அல்லாஹ் அக்பர், கொஞ்சம் நஞ்சம் இல்ல. கடைசியா அரண்மனை விட்டு அவன் வெளியேற்றுறான். ஃபிரௌன் வெளியில வந்தாங்க.
ஆடைகள் உரியப்பட்டு தோளெல்லாம் உரியப்பட்டதாகவெல்லாம் குர்ஆனுடைய விரிவுரைகள் வரும். அவ்வளவு மோசமாக நடந்துச்சு. அந்த சமயத்தில் அவங்க ஒரு துஆ செய்கிறாங்க, ரப்பிபினி லீ இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் உனக்கு அருகில் சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை கட்டித்தா அப்படின்னு துஆ செய்கிறாங்க. ரப்பி இப்னி லீ இந்த 29வது ஜுஸ்வினுடைய இறுதியில் சூரத்து தஹரீம்ல அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை சொல்றான். ஆசியா அம்மையார் ஃபிரௌனுடைய மனைவி, உலகத்தில் இருக்கிற எல்லா முஃமின்களுக்கும் ஒரு சிறந்த முன்னுதாரணம். அவங்க இப்படி ஒரு துஆ செஞ்சாங்க, ரப்பி இப்னி லீ இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் எனக்கு உன் அருகில் எனக்கு ஒரு வீட்டை கட்டித்தா என்று கேட்கிறார்கள். இவங்க அவ்வளவுதான் துஆ செஞ்சாங்க. வஜனுபனி எனக்கு ஷைத்தான் இந்த அநியாயக்காரன் இருந்து எனக்கு பாதுகாப்பு கொடுன்னு கேட்குறாங்க. அவங்க கேட்டது வீட்டை கட்டித்தா, வீடு கொடு எனக்கு, சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீடு வேணும்னு தான் கேட்டாங்க. ஒரு பெண்ணு கணவர் இல்லாமல் என்ன தன்னந்தனியாக வீடு இருந்தால் நல்லா இருக்குமா? வீட்டுக்காரர் இருந்தால் தாங்க வீட்டுக்கே செழிப்பு. நியாயமாக தெரியுதா? வீடு இருந்து வீட்டுக்காரமாக இருந்து வீட்டுக்காரர் இல்லாமல் ஒரு அம்மா வீட்டில் இருந்தால் நல்லா இருக்குமா? அப்ப அவங்க கேட்கறது யா அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை தா என்று மட்டும்தான் கேட்கிறார்கள். ஆனால் வீட்டுக்காரர் வேணும்னு அவங்க கேட்கவே இல்லை. ஆனா ஆசியா அம்மையார் கேட்டது 1, அல்லாஹ் கொடுக்கறது 2. வீட்டை தான் நீங்க கேட்டீங்க, நான் வீட்டுக்காரரையும் சேர்த்து கொடுக்குறேன். ஆசியா அம்மையாருடைய கணவர் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன மாதிரி அல்லாஹ் வாய்ப்பு கொடுக்குறான் பாருங்க. கதீஜா ரலியல்லாஹுடைய கடைசி நேரத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி வருகிறது. அவர்கள் அவங்க கதீஜா அம்மா வஃபாத்துடைய கடைசி நேரத்தில், நீ சொர்க்கத்துக்கு போக போறீங்க, சொர்க்கத்துக்கு போகணுன்னு என்னுடைய மனைவி மகளுக்கு சலாம் சொல்லுங்கிறாங்க. இவங்களுக்கு ஆச்சரியம், எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நான் ஒருத்தர் தான் மனைவி, என்ன திடீர்னு மனைவிக்கெல்லாம் சலாம் சொல்லுங்களா என்னன்னு. சொர்க்கத்தில் என்னுடைய மனைவி மரியம் அலைஹிஸ்ஸலாமும் ஆசியா அம்மையார்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ சொர்க்கத்தின் மனைவி அங்கே எனக்கு திருமணம் நடக்கும் என்பதாக நிகழ்ச்சிகள் வருகிறது. ஆக நினைவுபடுத்துகிற செய்தி என்னவென்றால், அல்லாட்ட 1 கேட்டால் 2 கொடுக்க தயாராக இருக்கிறான். அவங்க வீடு தான் கேட்டாங்க, வீட்டுக்காரரையும் அல்லாஹ் சேர்த்து கொடுக்குறான். உமர் ரலியல்லாஹ் மௌத்து கொடுன்னு கேட்டாங்க, மௌத்துக்கு அடக்கம் பண்ணுறதுக்கு ரசூல் பக்கத்திலே வாய்ப்பு தர்றான் அல்லாஹ். அப்படி தருகிற அல்லாஹ்வை நாம் பெற்றுக்கொண்டு அவனிடம் கேட்பதில் நாம் குறை வைப்பது எங்கனம் நியாயமாகும்? ஆக ஒன்றை நாம் பழகி கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில் எந்த சிறிய தேவையாக இருந்தாலும் பெரிய தேவையாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் மட்டும்தான் அல்லாஹ்விடம் மட்டும்தான் கேட்க வேண்டும் என்கிற அந்த அழுத்தமான சிந்தனையை நம்முடைய இதயத்தில் ஆழமாக பதித்துக் கொள்வது என்பது அவசியம். அதுபோலவே துஆவிற்கான சில ஒழுங்கு முறைகளை குறித்தும் நான் இந்த நேரத்தில் நினைவுபடுத்துவது என்பது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் துஆ என்பதை நாம் எப்படி பழகி வைத்திருக்கிறோம் என்றால், நாம் கேட்கிறோம், ஆனால் எதை கேட்கிறோம் என்பதன் மீது நமக்கே சிந்தனை இல்லை. நம்ம தொழுது முடிச்சோன்னு கேட்கிற துஆவை யோசிச்சு பாருங்களேன். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் அப்படின்னு ஏதோ ஒன்று கேட்டுட்டு துஆ ஓதிட்டு போகிறோம். வெளியில் நீ என்ன துஆ கேட்டன்னு யாராவது கேட்டு பாருங்க, என்னன்னே தெரியல. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. நம்ம கேட்கிற துஆ எதை நாம் கேட்கிறோம், யாரிடம் கேட்கிறோம் என்ற சிந்தனையே இல்லாமல் தான் ஒரு ஃபார்மாலிட்டியாகத்தான் நம்முடைய துஆக்கள் அமைகின்றன. பெரும்பாலும் நாம் கேட்பது என்று துஆவுக்காக நாம் கையேந்துகிறோம் என்றால், கேட்கக்கூடிய நான் இருக்க வேண்டும், கேட்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லாஹ் இருக்க வேண்டும். இந்த இடைக்கிற கோரிக்கை, இந்த 3 தவிர வேறு எந்த சிந்தனையும் நம்ம மனசில் இருக்கக்கூடாது. அப்படி அல்லாஹ்விடம் கேட்டால் அந்த துஆவிற்கு மதிப்பு இருக்கிறது. லா யக்பலு துஆ அன் கல்பின் லாஹின், கவனக்குறைவாக ஏனோ தானோ என்று கேட்கிற துஆவை அல்லாஹ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதே இல்லை என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் கேட்கிற துஆக்கள் அத்தனையும் அப்படித்தான் இருக்கிறது. ஒரு ஏனோ தானோ என்று கேட்கிற நிலையில் தான் நம்முடைய துஆக்கள் இருக்கிறது. அதனால் தான் நம்முடைய துஆவிற்கு முறையான பதில் கிடைப்பதில்லை என்பது யதார்த்தம். ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்றோங்க, அந்த ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், அதன் முறைப்படி ஃபில்அப் பண்ணா தான் அது அக்செப்ட் ஆகும். அது முறையாக ஃபில்அப் செய்யலைன்னு சொன்னா அது என்ன ஆயிடும், ரிஜெக்ட் ஆயிடும்.
இது மனிதத்தில் யதார்த்தத்தில் நம்முடைய புழக்கத்தில் இருக்கிற விஷயம். இது துஆங்கிறது ஒரு விண்ணப்பம், ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறோம். முறையாக ஃபில்அப் பண்ணால் தான் அது ரிஜெக்ட் ஆகாது. அல்லாஹ்வுடைய சமூகத்தில் நம்முடைய தேவைகளை சொல்லுகிறோம் என்றால் முதல்ல அல்லாஹ்வும் அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. அல்லாஹ்வை புகழ வேண்டும், ஸலவாத்து ஓத வேண்டும், நம்முடைய தேவைகளை கேட்க வேண்டும், பிறகு ஸலவாத்து ஓதி முடிக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு முறை இருக்கிறது அல்லவா? அந்த முறையை பேணி அல்லாஹ்வுடைய சமூகத்தில் கேட்பது என்பது அவசியம். அதே போலவே கேட்பது என்று வந்துவிட்டால் கதறி கதறி நாம் கெஞ்சி கெஞ்சி கேட்பதை நாம் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் ஏனோ ஒரு உதாரணத்தை என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை சொன்னதை நினைவுபடுத்துகிறேன். ஒருத்தவன் போகிற வழியில் திடீர்னு வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டான் அல்லது சாக்கடையில் விழுந்துட்டான். போய்கொண்டிருக்கிற மனிதர்களே, நான் இப்போது சாக்கடையில் விழுந்து கிடக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எவனுக்காவது காப்பாற்றணும்னு தோணுமா? இப்படி எல்லாம் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதறான். என்ன எல்லாம் வண்டி நிறுத்தி அவனை ஆளை பிடிச்சி தூக்குவாங்க. ரெண்டுமே வார்த்தை தான். போய்கொண்டிருப்பவங்களே அப்படின்னு சும்மா யதார்த்தனா ஏதோ ஒரு டயலாக் பேசுகிறான் போல் இருக்கு. யாரோ டிக்டாக்ல அவன் இது போடுறதுக்காக போடுறான், பேசிட்டு இருக்கான் போறதுன்னு நினைச்சிட்டு கடந்து போயிடுவாங்க. இதான் யதார்த்தம். ஏன்னா நிறைய பேர் நிறைய லைக் கொடுக்கணும், நிறைய சப்ஸ்கிரைப் கொடுக்கணுங்கிறக்காண்டி என்னென்னமோ ஆக்ஷன்லாம் பண்றான் பாருங்க. அப்ப சாக்கடை விழுந்தா என்ன நினைப்பா, ஏதோ டிக்டாக்ல ஏதோ ஒரு வீடியோ கிரியேட் பண்றதுக்காக இவன் நடத்திட்டு இருக்கான் போன்னு போயிடுவாங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னா போறவன் நிறுத்தி காப்பான். ரெண்டுமே வார்த்தை தான். ஆனால் ரெண்டாவதா பேசுறான் பாருங்க, அவன் உள்ளார்ந்து அவன் பதறி போய் கேட்கிறான் அல்லவா, அந்த பதற்றத்திற்கு மக்களின் வார்த்தையில் மதிப்பு இருக்கிறது அல்லவா. அதுபோல் நம்ம அல்லாஹ்வுடைய சமூகத்தில் கேட்கிற போதே கதறி கேட்க வேண்டும், பதறி கேட்கணும். யாரெல்லாம் உன்னை விட்டு எனக்கு வேற யாருமே இல்லை என்ற அந்த உணர்வோடு கேட்கிற அந்த வார்த்தைகளுக்கு அல்லாஹ்வுடைய சமூகத்தில் கட்டாய மதிப்பு இருக்கிறது. அம்மை யுஜீபுல் முதுத்தர்ர இதா தாஹு வயக்ஷிஃபு ஸூ, அல்லாஹ் அதை பற்றி குர்ஆன்ல சொல்றான். ஒரு நெருக்கடியில் சிக்கி தவிப்பவன், நெருக்கடியில் போய் சிக்கிக்கிட்டான். அந்த நெருக்கடியில் சிக்கி கொண்டிருக்கிற போது அவன் எப்படி கதறுவான், ரப்பே உன்னை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லை. அந்த மாதிரியான வார்த்தையில் அவன் கேட்கிற போது அல்லாஹ்வுக்கு ரொம்ப இரக்கம் வந்துருதான். உடனே அதுக்கான சூழ்நிலைகளை சாதகமாக்கி அவனை காப்பாற்றி விடுகிறான். இது போன்ற அந்த பலகீனத்தை வெளிப்படுத்துவதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அது அல்லாமல் ஏனோ தானோ என்று கேட்கிற அந்த துஆ அல்லாஹ்வுடைய சமூகத்தில் மதிப்பு கிடைப்பதே இல்லை. அதே போலவே நாம் துஆ செய்வது என்று வந்து விட்டோம் என்றால் நமக்காக என்று சுருக்கி கேட்பது என்பது பொருத்தமானது அல்ல. எப்பவுமே ஒரு துஆ, ஒரு நபர், புகாரிலே இந்த ஹதீஸ் வருகிறது, யா அல்லாஹ் எனக்கு கருணை காட்டுவாயாக, என் குடும்பத்தை கருணை காட்டுவாயாக, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் கருணை காட்டுவாயாக, எங்களை தவிர வேற யாருக்கு கருணை காட்டாதுன்னு வாசிறார். இப்போ வாசிச்சுட்டு வெளியில் வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க, சொன்னாங்க, கது ஹஜ்ஜர்த வாசியா, அல்லாஹ்வுடைய கடல் போன்ற விசாலமான ரஹ்மத்தை நீ சுருக்கிட்டப்பா அப்படின்னு சொன்னாங்க. நீ அகில உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் மன்னிப்பாயாக, எல்லார் மீதும் ரஹ்மத் செய்வாயாகன்னு கேட்டா அவன் கொடுக்க அல்லாஹ் தயாரா இருக்கான். அப்படிப்பட்ட கடலையே நீ சுருக்கி இப்படி கேட்கிறையே அப்படின்னு அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து சொன்ன வார்த்தை புகாரில் வருகிறது. அப்ப கேட்கும் போது விசாலமா நமக்காக, நம்முடைய மஹல்லாவிற்காக, இன்னாருடைய பிரச்சனைகளுக்காக, பலஸ்தீன மக்களுக்காக, லெபனான் மக்களுக்காக, சிரியா மக்களுக்காக, அவங்க இப்படி கஷ்டப்படுறாங்க, இவங்க கஷ்டப்படுறாங்க, அப்படி நம்ம கேட்கும் போதே நமக்காகவும் உலகில் இருக்கிற எல்லாருக்காகவும் கேட்கும் போது இந்த அடியானுக்கே இவ்வளவு கருணை இருக்கு, இவ்வளவு எண்ணெய் இருக்கே, கொடுக்குற அல்லாஹ்வுக்கு எவ்வளவு கருணை இருக்கும், இவனுக்கே இந்த மாதிரி எண்ணெய் இருக்கு, எல்லாரும் விசாலமா கேட்கிறான், உடனே அல்லாஹு தஆலா இவனுக்கும் விசாலமாக தருவதற்கு தயாராக இருக்கிறான். அதே போல அல்லாஹ்விடம் கேட்பது என்று வந்துவிட்டால் அவனை மட்டும்தான் முன்னால் வச்சு கேட்கணும். நம்ம பிஸ்னஸில் யா அல்லாஹ் வியாபாரத்தை தருவாயாக நம்ம மனசில் வச்சுக்கிட்டோம் கேட்போம். கேட்கும் போதே நம்ம நல்லா தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், நல்லா தான் விளம்பரம் கொடுத்துருக்கோம், நல்ல டிசைனாக செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம், இது மனசில் எண்ணத்தில் ஓடிட்டே கேட்டால் அது முறையல்ல. இதை வச்சு சரி பண்ணிக்கலாம், அதை வச்சு சரி பண்ணிக்கலாம். ஒரு உடம்பு சரியில்லைங்க, துஆ செய்கிறோம், அப்ப துஆ செய்யறதுன்னு வந்துட்டா யாரெல்லாம் எனக்கு உன்னை தவிர வேற அந்த சிந்தனை தான் நம்ம கல்வில வரணும். நம்ம தான் மணிப்பாலில் காமிக்கிறோம், கரெக்டாக தான் இருக்கும், இது மனசில் விடக்கூடாது. நம்ம தான் நியூரோ ஃபவுண்டேஷன் கரெக்டாக தான் இருக்கும், அவன் செஞ்சா தான்
இது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கேட்கிற மாதிரி. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, வேறொன்றை மனதுக்குள் வைத்துக் கொண்டு இதை வச்சு சரி பண்ணிக்கலாம், அதை வச்சு சரி பண்ணிக்கலாம் என்று மனதுக்குள் வைத்துக் கொண்டு அல்லாஹ்விடம் கேட்டால் அந்த துஆவுக்கு அல்லாஹ்வுடைய சமூகத்தில் மதிப்பில்லை. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஒரு மனிதர் துஆ செய்கிறார். அவர் துஆ செய்கிறார், ஆனால் துஆ ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லை. ஒரு நாள் அல்லாஹ்வுடைய அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து சொல்றாரு, என்ன மூசா, நீங்கள் தான் சொன்னீங்க இந்த மாதிரி அல்லாஹ்ட்ட கேட்க சொன்னீங்க, நானும் கேட்டு கேட்டு பார்க்குறேன், எனக்கு எதுவுமே கிடைச்ச மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்குறாரு. அல்லாஹ்விடத்தில் அதற்கான விளக்கத்தை தூர்சினாவில் பேசுகிற போது இதை பற்றி விளக்கம் கேட்குறாங்க. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு விளக்கம் தந்தான். அவர் கேட்கிறார், கேட்பது உண்மைதான், ஆனால் அவர் மனதுக்குள் அவர் என்னிடம் மட்டும்தான் கிடைக்கும் என்று அவர் கேட்கல. இதை வச்சு அதை சரி பண்ணிக்கலாம், அதை வச்சு இதை சரி பண்ணிக்கலாம்னு அவர் மனசுல வேற எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இது ஒரு சடங்காக என்னிடம் கேட்கிறார், அதனால தான் நான் இதுக்கு இன்னும் தரல என்பதாக அல்லாஹ் பதில் சொன்னதாக வரலாற்றில் ஒரு செய்தி உண்டு. ஆக நாம் அல்லாஹ்விடம் கேட்பது என்று வந்து விட்டதென்றால் அவனிடம் மட்டும்தான், வேறு எந்த விஷயம் நம்ம மனசு முன்னாடி நிற்க கூடாது. அதே போலவே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கடிகளை ஏற்படுத்தி அந்த நெருக்கடிகளின் மூலமாகவும் அல்லாஹு தஆலா தனக்கான வாசல்களை திறப்பது என்பது யதார்த்தம். ஒவ்வொருத்தருடைய சிச்சுவேஷன் அதை பொறுத்து. அந்த நெருக்கடிகள் வருகிற போது நாம் என்ன கருதணும்னா, இந்த நெருக்கடிகள் அல்லாஹ்விடம் துஆ செய்வதற்கும் கெஞ்சுவதற்கும் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கான் என்றுதான் பார்க்கணுமே தவிர, ஏன் இப்படி என்ன கஷ்டப்படுத்துறான் என்று பார்ப்பது ஒரு முஃமினுக்கான அழகல்ல. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3 துஆவை வழக்கமாக செய்தார்கள். 3 துஆ. அந்த துஆ என்ன தெரியுங்களா? கேட்ட ஆச்சரியமா இருக்கும். யா அல்லாஹ் எனக்கு வறுமையை தருவாயாக, யா அல்லாஹ் எனக்கு நோயை தருவாயாக, யா அல்லாஹ் எனக்கு மௌத்தை தருவாயா. யாராவது கேட்பாங்களா? அவங்க கேட்குறாங்க, யா அல்லாஹ் எனக்கு வறுமையை தருவாயாக, யா அல்லாஹ் எனக்கு நோயை தருவாயாக, யா அல்லாஹ் எனக்கு மௌத்தை தருவாயா. சஹாபாக்களில் பலரும் இன்னும் வித்தியாசமா துஆ செய்றீங்களே, யாருமே கேட்கறதுக்கு துணியாத ஒரு துஆ, இதை நீங்க கேட்குறீங்களேன்னு அவங்கள்ட்ட கேட்டாங்க. ஏன் இப்படி கேட்குறீங்க, இதுக்கு காரணம் என்ன? அதற்கு விளக்கம் தந்தாங்க அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் வறுமையை கேட்குறேன்னா, காசு பணம் வந்த பிறகு இதை வச்சு அதை சரி பண்ணிக்கலாம், அதை வச்சு இதை சரி பண்ணிக்கலாம், இப்படித்தான் என் சிந்தனை போகும். நெருக்கடியில் ஒவ்வொரு நாளும் நான் தடுமாறும் போது, யா அல்லாஹ் தேவைகளை நீ ஒருத்தன் தான் நிவர்த்தி செய்ய முடியும்னு ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்ட்ட கெஞ்சறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அதனால் நான் எப்போதும் வறுமையில் இருக்கிற போது அவங்களுடைய பார்வை, அதுக்காக நம்ம அல்லாஹ்ட்ட வறுமையை கேட்கக்கூடாது. நான் வறுமையிலிருந்து பாதுகாப்பு கேட்க தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய சிந்தனை, அவங்களுடைய பார்வை எப்படி என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். யா அல்லாஹ் எனக்கு வறுமையும் நெருக்கடியும் பொருளாதார சிக்கலும் வரும்போது தான் நான் அல்லாஹ்விடத்தில் அதிகம் கெஞ்சுவதற்கான வாய்ப்பும் சூழலும் ஏற்படுகிறது. அதனால் நான் அல்லாஹ்விடத்தில் நான் வறுமையை கேட்டேன். சரி, அது முடிஞ்சிச்சு. ஏன் நோயை கேட்குறீங்களா? அது என்ன நியாயம்? அது எல்லாரும் நோயிலிருந்து ஷிஃபாவைத்தானே கேட்பாங்க, நீ நோயை கேட்குறீங்களா, என்ன காரணம்னு கேட்டாங்க. அப்போது விளக்கம் தந்தார்கள் அந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, நான் வாழ்க்கையில் எவ்வளவு தவறு செஞ்சேன்னு எனக்கு தெரியல, என் பாவங்கள் மன்னிக்கப்படணும்னு நான் எவ்வளவு கெஞ்சனாலும் அது மன்னிக்கப்பட்டதா இல்லையா என்பதை சரியாக நான் அடையாளம் காண முடியாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு கேரண்டியான ஒரு அறிவிப்பு, உத்தரவாத அறிவிப்பு என்னன்னு சொன்னா, ஒரு மனிதரின் வாழ்க்கையில சின்ன சின்ன சிரமம் வந்தாலும் பாவத்தை மன்னிக்கிறதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹத்த ஷௌகத் யுஷாக்கு அல்லாஹ். ரோட்ல போயிட்டு இருந்தோங்க, திடீர்னு பார்த்து ஒரு ஆணி குத்திருச்சு, ஒரு முள்ளு குத்திருச்சு, வலிக்கு அல்லாஹ், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த சின்ன முள்ளு குத்துனதுக்காக கூட அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. வண்டியில போயிட்டு திடீர்னு பஞ்சர் ஆயிடுச்சு, ஒரு கிலோமீட்டர் தள்ள வேண்டியதா போச்சு, எப்படி எழுப்பலாம்ல, சின்ன சின்ன முள்ளு குத்துறது, ஆணி குத்து, ஏதோ ஒண்ணு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முள்ளு குத்துனா கூட பாவம் மன்னிக்கப்படும். அப்ப நோய்கள் அதிகமாக அதிகமாக அதே அளவுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கும், கேரண்டியான விஷயம். அதனால நான் ஏன் நோயை கேட்கிறேன்னா, எனக்கு நோய் வருகிறது என்றால் பாவங்கள் அனைத்தும் இலைகள் உதிர்வதை போல் உதிர்ந்து போய்விடும். ஹதீஸில் வருகிறது, அல்ல ஒரு மனிதர் ஹும்மா லைலத்தின் துகஃபிரு ஹதாயா சனத்தின் முஜர்ரமத்தின்,
ஒரு மனுஷன் நல்ல குளிர் அடிச்சிருச்சு, மழை பெஞ்சிச்சு, கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு, மொத்தத்தில் அவனுக்கு காய்ச்சல் வந்துடுச்சு. ஒரு நைட்டு ஃபுல்லாக கஷ்டம், வாயில் எதை வச்சாலும் கசக்குது, நிம்மதியாக தூங்க முடியல, ரொம்ப கஷ்டம். ஒரு நைட்டு காய்ச்சல்ல அவதிப்படுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த ஒரு நாள் காய்ச்சலுக்காக ஒரு வருட பாவம் மன்னிக்கப்படுகிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு. ஒரு வருஷம். இப்படி இருந்தால் நோயை தப்பா நினைக்க மாட்டோம். அப்போ ஹஜ்ரத் அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஏன் நான் நோயை கேட்குறேன்னா, இந்த நோயின் மூலமாக என்னுடைய பாவங்கள் எல்லாம் கழிந்து கொண்டே இருக்கும். நான் பாவங்கள் ஒலைச அலைஹி ஹத்தியாத்துன், எந்த பாவங்களும் இல்லாத நிலையை நான் அல்லாவை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும், அதனால தான் நோயை கேட்குறேன். மூணாவது கேட்டாங்க, மௌத்தை ஏன் கேட்குறீங்க அப்படின்னு. அப்போ அதுக்கு விளக்கம் சொன்னாங்க, இந்த உலகத்தில் வாழுகிறவரை அல்லாஹ்வை காண முடியாது. லன் தரவு ரப்பக்கும் ஹத்தா தமூத்து, நீங்கள் மூத்தா போனால் தான் நீங்கள் அல்லாவை பார்க்க முடியும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் எப்போ தான் அல்லாவை பார்க்காம இருக்கிறது, எனக்கு துடிக்கிறேன், நான் மௌத்தா போனால் தான் அல்லாவை பார்க்க முடியுங்கிறனால நான் மௌத்தா போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய கஷ்டம் அதிகமான போது நான் மௌத்தா போனால் நல்லா இருக்குமேன்னு சொல்லக்கூடாது. யாரெல்லாம் எனக்கு மௌத்தை கொடுத்துட்டு நான் இப்படியே போயிடுறேன் அப்படி கேட்கக்கூடாது அல்லாஹ்விடத்தில். ஏனென்றால் அல்லாஹ்விடம் ஒரு கஷ்டத்திற்காக மௌத்தை கேட்பது என்பது ஒரு பாவம், குற்றம். ஆனால் அவங்க கேட்குற துஆ எதுக்காகனா, யாரெல்லாம் எப்படியாவது உன்னை சந்திக்கணுமே, உன்னை பார்க்கணுமே, உன்னை நான் எப்போ நான் சந்திப்பேன், அந்த துடிப்பில் கேட்குறாங்க. அது அவருடைய எல்லையிலே உள்ள விஷயம். ஒரு மனிதர் கஷ்டத்தின் உச்சத்தில் போனால் கூட, யாரெல்லாம் நான் வாழ்வது சிறப்பாக இருந்தால் வாழ வைப்பாயாக, இதாக்கான் மௌத்து ஹைரன்லி, ஒரு கால் மௌத்தாகிறதா நல்லதுன்னா என்னை மௌத்தாக்குவாயா, இப்படி துஆ செய்ய சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கிறார்கள். ஆக நம்முடைய வாழ்க்கையில் துஆ எப்படி செய்ய வேண்டும் என்பதை நாம் இன்னும் புரியவே இல்லை. ஒரு தோராயமாக சில விஷயத்தை நாம் கேட்கிறோம், அத்தோடு நாம் முடித்து விடுகிறோம். கேட்கிற துஆவை ஒரு அர்த்தத்தோடு ஒரு முறையோடு நாம் கேட்டு பழகணும். அதே போல நம்ம கேட்குற துஆவை அப்படியே மொத்தமாக லிஸ்ட் எழுதுங்க. சும்மா ஒரு புரியறதுக்காக சொல்கிறேன். இன்னைக்கு காலையிலேருந்து இரவு வரைக்கும் நம்ம என்னென்ன துஆ செஞ்சோமோ அதெல்லாம் எழுதி வச்சு பாருங்க. யா அல்லாஹ் கடன் பிரச்சனை தீர்ப்பாயாக, பிள்ளைங்களுக்கு உடல்நலத்தை, மனைவிக்கு உடல்நலத்தை சரியாக்குவாயாக, பிஸ்னஸ் நல்ல முறையில் சரியாகணும், இதெல்லாம் எழுதி பார்த்துட்டு மற்ற ஆகிரத்து விஷயமா எங்களுடைய அம்மா கபரு ஒளிமயமா இதெல்லாம் இந்த ரெண்டை எழுதி வச்சு நீங்கள் நோட்டில் செக் பண்ணி ஒரு புரியறக்கா செக் பண்ணி பாருங்க. துன்யாவை அதிகமாக கேட்டிருப்போமா, ஆகிரத்தை அதிகமாக கேட்டிருப்போமா? துன்யாவை தான். ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா, அல்லாஹ் சொல்றான் துன்யாவை நலவு கேளு, ஆகிரத்தை நலவு கேளுன்னு. அதுக்காக ஒரு 50-50 பிஸ்கெட் அளவு கூட 50-50 கூட இல்லாம நம்ம எப்படி கேட்டு பாருன்னா, துன்யாவையே தான் கேட்கறது. ஆகிரத்தை தொட்டுக்க தொடச்சுக்கிற மாதிரி எப்போதாவது என்ன மறுமையில் உயர்ந்த அந்தஸ்தை தருவாயாக, அரிசுடைய நெல், இந்த மாதிரி 2 வார்த்தை கொஞ்சம் வரும். ஆனா துன்யாவுடைய விஷயத்தை நீளமா கேட்கிறோம். இப்படித்தான் ஏனென்றால் நம்முடைய இதயத்தில் உலகத்தின் தேவைகள் மிகைத்திருக்கிறது என்பதால் கேட்கிறோம் என்பது வேறு விஷயம். என்றாலும் எப்போதான் நம்ம ஆகிரத்தை பத்தி அல்லாஹ்ட்ட கேட்கிறது, நம்முடைய ஆகிரத்தினுடைய சிந்தனைகளை யாம் எப்படி வளர்த்துக் கொள்வது என்பது முக்கியம் இல்லையா? அதே போல் நாம் அல்லாஹ்வின் சமூகத்தில் கேட்கிற போது, என்னுடைய ஆசிரியர் தந்தை, அழகா ஆன்மீக தந்தை அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம கேட்கும் போது என்ன காரணத்தினால அப்படின்னு ஒரு காரணத்தை சேர்த்து கேட்கணுமா. யா அல்லாஹ் எனக்கு நோய்க்கு நிவாரணத்தை தருவாயாக என்று மட்டும் கேட்காம, நீ நிவாரணத்தை கொடுத்தா அதுக்கு சுக்குரு செய்யக்கூடிய வாய்ப்பு கொடு, நான் நிவாரணத்தை கொடுத்தா நிறைய இபாதத் செய்வேன், அதுக்காக எனக்கு கொடுப்பேன் அப்படி கேட்கணும். வெறும் நோயை மட்டும் ஷிஃபாவை கொடு அல்லாஹ்ட்ட ஒரு கண்ணிய குறைவது. 18 வருஷம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் கடுமையான நோய்கள், சித்திரவதைகள் அவங்கள பொறுத்து நம்மளை பொறுத்தது பார்த்தா அப்படி அவ்வளவு கஷ்டங்கள். அதாவது அவங்ககிட்ட இருந்த பிள்ளைங்க போயிட்டாங்க, உங்களுடைய சொத்து சுகம் எல்லாம் போயிடுச்சு, முழு உடம்பும் புண்ணு வர்றதே பெருசு, புண்ணுல புழு நெளியறத பார்த்தா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன், யோசிக்க கூட முடியாது. அந்த மாதிரி சிரமத்தை அல்லாஹ் தர்றான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அது ஒரு நாள் 2 நாள்ல 18 வருஷம். கடைசியா அந்த புழு நெளியறது அவங்களுடைய உடம்புல வர்ற அந்த துர்நாற்றத்தை பார்த்து ஊர் மக்களே ஒதுக்கிடுறாங்க. பாவியான், நான் 2018
எங்களுடைய ஆன்மீக தந்தை பகதாதுக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல தான் அவங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தங்கி இருந்த இடம், அவங்க கடைசியாக நீர் வந்த இடம், அங்கே முகுத்தசலுன் பாரிதுன், அங்கே தண்ணி குடிச்ச இடம் அதெல்லாம் இருக்கு. அவங்க இருந்த ஊருக்கும் இதுக்கும் ரொம்ப தூரம் இடையில, அங்கே ஊரு விட்டு ஒதுக்குப்புறத்தில் வந்துட்டாங்க. மனைவி மட்டும் இருக்கிறாங்க. முழு உடம்பும் புழுக்களால் நெளிகிறது. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி, உடம்பு ஃபுல்லா புழு. அப்படி ஒரு காட்சியை கற்பனை செஞ்சாலே கஷ்டமா இருக்கும், மனசு ஏத்துக்காது. ஆக இப்படியான் 2 நாளைக்கு தூக்கமே வராதுங்க. அப்படி யோசிச்சு பாருங்க. வாட்ஸ்அப்பில் வர்ற வீடியோக்களை எதையாவது கசாமுசான்னு பார்த்துட்டாலே நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. இப்படித்தான் மனித நிலை. இந்த மாதிரி ஒரு கோலத்தில் 18 வருஷம் இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? கடைசியாக அவங்களுடைய இதயம் நாவு மட்டும்தான், அல்லாஹ்வை நினைக்கிற இதம், அல்லாஹ்வை திக்ர் செய்கிற நாக்கு, இந்த 2 மட்டும்தான் அரிக்கலை. அதையும் லேசாக அப்படியே அரிக்க ஆரம்பிக்குது அந்த புழு. இந்த சமயத்தில் அவங்க துவா செய்கிறாங்க. இதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். என்ன துவா செய்கிறாங்க பாருங்க. நம்மளா இருந்தால் என்ன செய்வோம்? யாரெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா, என்னையே ஊர் உலகத்தை நான் ஒருத்தன் தான் கிடைச்சனா, என்ன மட்டும் இப்படியெல்லாம் கேட்டுரும். 18 வருஷ கஷ்டத்துக்கு பிறகு அவங்க கேட்க துவா. என்ன துவா செய்கிறாங்கன்னு குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். ரொம்ப அழகான வார்த்தை. அந்த துஆவை சொல்லி நம்ம அல்லாஹ்வின் சமூகத்தில் நம்ம நோய் நொடிக்கு ஷிஃபாவை கேட்டால் கட்டாயம் அல்லாஹ் கபூல் செய்வோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. என்ன துவா செய்கிறாங்க? ரப்பி அன்னி மஸ்ஸனியல் துர்ரு, யாரெல்லாம் எனக்கு இப்போதான் கஷ்டமே தொட்டு இருக்கிறதுன்னு கேட்குறாங்க. அப்போ இத்தனை வருஷம் எவ்வளவு கஷ்டத்தினுடைய உச்சத்தில் அவங்க கேட்கறது வாங்க. ரப்பி அன்னி மஸ்ஸனியல் துர்ரு, யாரெல்லாம் எனக்கு கஷ்டம் தொட்டு விட்டது. அடுத்து ஒரு வார்த்தை, கஷ்டத்தை போக்கிட்டு ரப்பின்னு குர்ஆன்ல அப்படி ஒரு துவாவே இல்லை. என் கஷ்டத்தை போக்குவாயாக, என் நோயை நீக்குவாயாக, இந்த புழுக்களை எல்லாம் இல்லாமல் ஆக்குவாயாக, அப்படின்னா கேட்கவே இல்லை. யாரெல்லாம் எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, எனக்கு இப்பதான் கஷ்டம் வந்திருக்கு, வான்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன். அதோடு முடிச்சாங்க துவா. அதுக்கு மேல வேற துவாவே இல்லை. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா இவ்வளவுதான். குர்ஆன்ல ஒரு கண்ணியமான வார்த்தை. என் நிலை என்னன்னு உனக்கு தெரியும் அல்லாஹ், நான் சொல்லித்தான் உனக்கு புரியணும்னு இல்லை, நான் என்ன கஷ்டத்தில் இருக்கேன், என்ன நிலையில் இருக்கேன்னு உனக்கே தெரியும் அப்படிங்கிற அர்த்தம். அது எவ்வளவு அன்பான அந்த கருணையான வார்த்தை அல்லாஹ்வுக்கு பிடிச்சு போச்சு. அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்து உயர்ந்த அந்தஸ்தில் அவங்கள வச்சுட்டான். அல்லாஹ் அவங்கள பாராட்டி சொல்றான், நிஅமல் அப்து, கோடிக்கணக்கான அடியார்கள் இருக்கிறாங்க, என் அடியார்கள் ரொம்ப நல்ல அடியார் அப்படின்னு அல்லாஹ் அவங்கள பாராட்டுறான். அல்லாஹ் ரொம்ப நல்ல அடியார். எவ்வளவு தஃப்சீர்கள் இது ஒரு செய்தி எழுதுறாங்க. அந்த ஆரோக்கியத்தை பெற்ற பிறகு சுமார் 20-25 ஆண்டு காலங்கள் அல்லாஹ் வாழ்றதுக்கு வாய்ப்பு கொடுத்தானா. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ஒரு நாள் அல்லாஹ் கேட்குறான், ஐயூபே நீங்க நோய்வாய்ப்பட்டு கிடந்தீங்கல்ல, அப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சா, இப்போ சந்தோஷமா இருக்கான்? அப்பதான் ரப்பே சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னு கேட்டாங்க. நோய்வாய்ப்பட்டிருந்த போது தினமும் என்னிடம், ஐயூபே நீ நல்லா இருக்கியான்னு, நீ நல்லா இருக்கீங்களான்னு என்னை பார்த்து கேட்ப ரப்பே, நீ வஹி அறிவிப்பாய், நீ கேட்பாய். அந்த மாதிரி எங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு அப்ப கிடைச்சிச்சு, அது இப்ப இல்லை. அதை நினைச்சு நான் இப்போ வருத்தப்படுறேன்னாங்க. நம்முடைய பார்வை கஷ்டம் போகணும்னு, அவங்க பார்வையை பாருங்க. سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي كنت البركة بذاته وحياه وتعطرت اللوالم بطيب ذكره ورياه. ஆக நாம் கேட்கிற துஆவை அல்லாஹ்வுடைய சமூகத்தில் முன்வைக்கிற போது நோய் நொடியிலிருந்து ஆஃபியத்து கிடைக்க வேண்டும் என்று மட்டும் கேட்காமல் அத்தோடு சேர்த்து, யா அல்லாஹ் நீ ஆரோக்கியத்தை கொடுத்தா நான் இபாதத் செய்யறதுக்கு வசதியா இருக்கும், அதுக்காக எனக்கு ஆரோக்கியத்தை கொடு ரப்பே என்று நாம் கேட்கணும். செல்வத்தை கேட்கிற போது, யா அல்லாஹ் வியாபாரத்தில் பரக்கத்தை கொடு, நல்ல வருமானத்தை கொடு அப்படின்னு மட்டும் கேட்காம, அந்த வியாபாரத்தை நல்ல பரக்கத்தா கொடுத்தா நான் உன் பாதையில் சதக்கா செய்யறதுக்கு வசதியா இருக்கும், அதுக்காக கொடு ரப்பே. அல்லாஹ்விடத்தில் நாம் இந்த விஷயத்தை கேட்கிற போதே இதற்காக நான் கேட்கிறேன் அப்படி கேட்டால் அல்லாஹ் கொடுக்காம விட்டுருவானா? அதுக்காக நம்ம அதுக்கு தான் பயன்படுத்தல, மற்ற துன்யாவுடைய விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்தத்தான் போறோம். நம்ம நான் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. வீட்டில் நம்ம சமைக்கிறோம், பிரியாணி சமைக்கிறோம், நமக்காகத்தான் சமைக்கிறோம். வீட்டில் வர்ற வேலைக்காரம்மா, கூட்டி பெருக்க வர்றவங்க, பாத்ரூம் கழுவு வந்தவங்க, துணி துவைக்க வந்த அவங்களுக்காக நம்ம சமைக்கலை. ஆனால்
அதில் அது ஒரு பங்கு அவங்களுக்கு கிடைக்கத்தானே செய்யுது. சமைச்சதேனோ நமக்கு தான், ஆனால் அதில் ஒரு பங்கு அவர்களுக்கும் கிடைக்கத்தான் செய்கிறது. அதுபோல நாம் கேட்பது என்னவோ கேட்பதை நாம் இந்த மாதிரி கேட்கணும். யா அல்லாஹ் நல்ல வருமானத்தை கொடு, நல்ல வேலை வாய்ப்பு கொடு, சின்னதா சுருக்கமா என்றெல்லாம் அல்லாஹ் விசாலமானவன் விசாலமா கேட்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது சின்ன சட்டின்னா அந்த அளவுக்கு தான் தண்ணி, பெரிய சட்டின்னா அந்த அளவுக்கு தண்ணி, ட்ரம்முன்னா அதை விட தண்ணி, பெரிய பெரிய டேங்க்னா அந்த அளவுக்கு தண்ணி. அப்ப கேட்கிற போது தேவை என்று கேட்பதாக இருந்தால் விசாலமாக கேட்க வேண்டும். எனக்கு ஒரு சின்ன வீடு வேணும், அந்த வீடு அப்படின்னு விசாலமா கேட்போம். லட்சத்தையே கேட்கணும், கோடியை கேட்கணும். அவனுக்கு யார் யாருக்கோ அவனுக்கு இந்த கோடி 10 அமெரிக்கால போய் கேட்கிறானே, அவனே அப்படி கேட்கும் போது நாம் கோடீஸ்வரர்களை எல்லாம் கோடீஸ்வரன் ஆக்கி அல்லாவிடம் கேட்கிறோம். எனவே நாம் கேட்கிற போது விசாலமாக கேட்கணும். ரப்பே எனக்கு விசாலமா செல்வத்தை கொடு, நான் அந்த விசாலமான செல்வத்தை வச்சு நான் ஹஜ்ஜுக்கு வரணும், உன் வீட்டுக்கு வரணும், உன்னை சந்திச்சு நான் பேசணும், உன்னுடைய இல்லத்தில் திரையை பிடிச்சி நான் அழுகணும், அதுக்காக காசை கொடு, அதுக்காக எனக்கு விசாலமான செல்வத்தை கொடு. தப்பு என்ன இருக்கு? ஆரோக்கியத்தை கொடுறப்ப அந்த ஆரோக்கியத்தை நான் இப்படி பயன்படுத்தணும். எவ்வளவோ பேர்படுறாங்க, நான் என் உறவுகளுக்கு நான் கொடுத்து அழகு பார்க்க ஆசைப்படுறேன், அதுக்காக எனக்கு விசாலமா ரிஸ்க கொடு. எனக்கு சொந்த வீடு கொடுறப்ப என் பிள்ளைங்களை நான் இப்படி நடு ரோட்ல விட்டுட்டு போன விரும்பல, அவங்களை கண்ணியமான முறையில் வச்சுட்டு போன ஆசைப்படுறேன், அதுக்காக கொடுறப்ப கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது? எனவே ரிஸ்க் என்று எதை கேட்பதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் ஆகிரத்தின் தொடர்போடு கேட்டால் அல்லாஹ் சந்தோஷப்படுவான். கொடுப்பதற்கு அவன் காத்திருக்கிற போது கேட்க வேண்டிய நாம் தான் இதில் கவனக்குறைவாக இருக்கிறோம் என்பது யதார்த்தம். எபுசுத்து எதஹு பில்லைல் லியதுவ முஸ்யு உன்னஹார். அல்லாஹ் சொல்றான் முஸ்லிம் ஷரீஃப்ல ஹதீஸ், அல்லாஹ் கேட்க வேண்டியது நாம அல்லாவா? நம்ம தானே, நமக்கு தானங்க தேவை இருக்கு. கேட்க வேண்டிய நாம என்ன செய்யறோம்? அது சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு போயிடும், நம்ம அதுக்கு பிறகு பெருசா கண்டுக்கிறது இல்லை. அல்லாஹ் இரவுல இருந்து சுபுஹு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நைட்ல யாராவது எங்கிட்ட கேட்கறவங்க இருக்கிறாங்களான்னு பொது அறிவு செய்யறான். கைகளை விரித்து கொண்டு காத்திருக்கிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் கையினா கை எப்படின்னு கற்பனை செய்யக்கூடாது, அது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஆனா பிச்சை கேட்க வேண்டிய கையை நம்ம அல்லவா கொடுக்க, அவனுக்கு என்ன தேவை இருக்கு? அப்படி இருக்கு அல்லாஹ் நமக்கு கொடுப்பதற்காக கைகளை விரித்து கொண்டிருக்கிறான். கேட்க வேண்டிய நாம் கைகளை மடக்கி கொண்டு நாம் வீட்டிற்கு சென்று விடுகிறோம். இது எந்த வகையிலும் பொருத்தமானதல்ல. எனவே அல்லாஹ்வுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் கேட்பதை ஒரு தனி சந்தோஷமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு செல்வந்தனிடத்துல ஒரு தடவை கேட்கலாம், ஏதோ கடனு அவசரத்து கைமாத்துன்னு. 2வது தடவை போய் கேட்டா வருத்தப்படும். 3வது தடவை கேட்டா ஆளு போனை எடுக்க மாட்டான். இது மனிதனை பொறுத்து. ஒருத்தன்ட்ட ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை கேட்டோம்னா அவன் நம்மளை